நம்மிடையே நம்முடைய உயிர் சொந்தம் ஹீலர் இமயவர்மன் ஐயா அவங்க நம்மிடையே இணைஞ்சிருக்கிறாங்க. ஐயா அவங்க எப்பவுமே பல நல்ல ஆழ்ந்த கருத்துக்களை அவங்களோட அனுபவங்களை கொண்டே நமக்கு தொடர்ந்து வழங்கிட்டு வராங்க. அந்த வகையில ஐயா அவங்க இன்னைக்கு நமக்கு கொடுக்க இருக்கிற தலைப்பு தவத்தின் மூலம் வாழ்வின் வெற்றிக்கான ரகசியம். தவம் செய்வதால நமக்கு வாழ்க்கையில இந்த மாதிரியான வெற்றி எல்லாம் கிடைக்குது அப்படின்ற ரகசியத்தை ஐயா அவங்க நமக்கு இன்னைக்கு சிறப்பு சிந்தனை உரையாக தர இருக்கிறாங்க. ஐயா அவர்களை நாம் இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தியும் வணங்கியும் மகிழ்வோடு வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் உயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இதயபூர்வமான வாழ்த்துக்கள், நன்றிகள். மகத்தான மாற்றங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் துவங்கட்டும். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா, தவத்தின் மூலம் வாழ்வின் வெற்றிக்கான ரகசியங்கள். இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்முடைய முன்னோர்கள் 2 விதங்கள்ல உருவாக்கியிருந்தாங்க. ஒன்னும் பக்தி மார்க்கம், இன்னொன்று ஞான மார்க்கம். அதுல நம்ம இப்ப பயன்படுத்தி இருக்கிற நுட்பம் வேதாத்திரியம்ங்கிறது ஞான மார்க்கத்தை அடிப்படையாக. இந்த ஞான மார்க்கத்துல முக்கியமா இருக்கக்கூடிய எல்லாமே கவனிச்சு பார்த்தோம்னா தவத்தின் அடிப்படையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப எதுக்காக இந்த தலைப்பை நம்ம எடுத்துருக்கிறோம்னா, நிறைய பேர் தவம் பண்றாங்க, ஆனா அவங்க வாழ்க்கையில அதை பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சிருக்காங்களா அப்படின்னா ஒரு சின்ன கேள்வி வருது. ஒரு படத்துல வரும் பார்த்தா, நானும் 3 வேளை குளிக்கிறேன், நானும் 3 வேளை கோயிலுக்கு போறேன், அப்படியே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படியே இருக்கிறோம் அப்படிங்கிற கேள்விக்கு தான் இன்னைக்கு ஒரு முடிவான ஒரு விஷயமா என்னென்னலாம் செஞ்சா நம்ம வாழ்க்கையில ஒரு வாழ்வில் வெற்றி பெறுவதற்கான ஒரு மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும். இந்த ஒரு சாதனை மார்க்கத்துக்குள்ள வந்துட்டு இன்னமும் சாதிக்காமல் இருந்தோம்னா அதற்கு காரணம் என்ன என்பது குறித்த தற்சோதனையான ஒரு விஷயமா தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுல பாத்தீங்கன்னா, இந்த ஞான மார்க்கத்துல இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயத்துல தவம் தான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஆனா அந்த தவத்தை செயல்படுத்துவதற்காகவும் அந்த தவத்தை சக்திப்படுத்துவதற்காகவும் நம்ம வேதாத்திரியத்தை பொறுத்தவரை உடற்பயிற்சி வச்சிருப்போம். மற்றதுல பாத்தீங்கன்னா யோகாசனங்கள் அந்த மாதிரி அந்த காலத்துல வந்து வச்சிருப்பாங்க. நம்ம இங்க உடற்பயிற்சியும் நம்ம இதுல பாத்தீங்கன்னா காய்கல்ப பயிற்சியும் மிக மிக இன்றியமையாத ஒரு பயிற்சியாக வைக்கப்பட்டிருக்கு. இந்த இரண்டையும் நம்ம செஞ்சுட்டு வரும்பொழுது நம்முடைய தவம் சித்திக்க ஆரம்பிக்கும். இந்த தவத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல தவம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். தவம்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒண்ணு மனதை ஓர்மைப்படுத்துவது, கூர்மைப்படுத்துவது, சீர்மைப்படுத்துவது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சிங்கிறது சொல்லக்கூடிய தொடர்ச்சியாக பயன்படுத்துவது. இந்த மனதை ஆளும் நுட்பம் தான் தவத்தினுடைய அடிப்படையான நுட்பமாக அமைந்தது. அதுக்கு பிறகு அதுல வெவ்வேறு விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஆனா அடிப்படையா தவத்துக்கு அடிப்படையான ரகசியம் என்ன வைக்கப்பட்டிருக்குன்னா, அந்த கன்சிஸ்டன்சி, தொடர்ச்சி தான். எதா இருந்தாலும் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன்னா, நான் எந்த அளவுக்கு தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்கேன், செய்ய செய்ய அதோட பலன் எப்படி கிடைக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஓராண்டுகள்ல கிடைக்கும், சிலருக்கு 3 ஆண்டுகள்ல கிடைக்கும், சிலருக்கு 12 ஆண்டுகள்ல கிடைக்கும். இது மாதிரி பல்வேறு கட்டங்கள் அது பிரிச்சு பிரிச்சு வைக்கப்பட்டிருக்கு. நம்ம இந்த கன்சிஸ்டன்சிங்கிறது இந்த ரகசியமான ஒரு விஷயம். அதோட பார்த்தீங்கன்னா நுட்பமான விஷயம்ங்கிறது அந்த உடற்பயிற்சியும் காயல்ப பயிற்சியும், அந்த உட்கார்ற போச்சர்ன்னு சொல்லக்கூடிய கண்ணை மூடி ஒரு குறைந்தது 20 நிமிடம் உட்கார்ந்திருந்தா கை கால் வலிக்காம இருக்கிறதுக்கும், இல்லை உடல்ல எங்கேயாவது ஊருணர்வு ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கும், உடல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு வலி ஏற்படாமல் இருப்பதற்கும் முதல்ல உடலையும் தயார் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு பிறகு அந்த உயிரோட்டமாக இருக்கக்கூடிய உடலுக்குள் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த உயிரோட்டத்தை சரி செய்வதற்காக காய்கல்ப பயிற்சி பயன்படுத்தப்படுகிறது. இது ரெண்டையும் நம்ம சிறப்பா செஞ்சுக்கிட்டே வரும்போதுதான் நம்ம அந்த தவம்னு சொல்லக்கூடியதுல இந்த ஓர்மை, கூர்மை, சீர்மை பிளஸ் பார்த்தீங்கன்னா நேர்மையா இருக்கணுங்கிறது தவத்தினுடைய அடிப்படையான ஒரு விஷயம். எந்த அளவுக்கு நேர்மையா இருக்கிறோமோ அந்த அளவிற்கு தவத்திலிருந்து பலன்கள் அதிகமாக கிடைக்கப்பட்டு. நேர்மைங்கிறது பார்த்தீங்கன்னா என்னன்னா, மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்க அந்த இரண்டொழுக்க பண்பாடை நாம் எந்த அளவிற்கு கடைபிடிக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அருகுண சீரமைப்பு என்று சொல்லக்கூடிய அந்த அருகுணத்தை எப்படி சீரமைத்துக் கொண்டிருக்கிறோம், அதன் விளைவாக எப்படி இருக்கிறோம், அதையெல்லாம் தாண்டி இறைநீதி என்று சொல்லக்கூடிய அந்த இறைநீதிக்கு கட்டுப்பட்டு நாம் நடக்கிறோமா, இறைநீதி அடிப்படையில் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா, நம்முடைய வாழ்க்கை இறைநீதியை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறதா என்பதை அடிப்படையாக கொண்டதான் தவத்தினுடைய நுட்பமான ஒரு விஷயம். இந்த தவத்தை வெற்றி அடைவதற்கு முதல்ல இதெல்லாம் சரியா இருந்தா தான் தவத்திலே வெற்றி அடைய முடியும். அப்ப தவத்துல வெற்றி அடைஞ்சா தான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி அடையும். நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி அடையினா என்ன? அன்றாட வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்வது, மகிழ்ச்சியாக வாழ்வது, ஆனந்தமாக வாழ்வது, மற்றவர்களுக்கு உதவிகரமாக வாழ்வது, அதையெல்லாம் தாண்டி எட்டாத உயரத்தை எட்டி பிறப்பற்ற நிலையை அடைவது. இது அனைத்தையும் ஒன்றிணைந்தது தவம்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம்.
இந்த விஷயத்துக்குள்ள பயணப்பட வந்திருக்க நம்ம இதுக்குள்ள நுட்பமாக சொல்லப்பட்டிருக்கிற ரகசியங்கள் என்ன என்பதை நாம் கூர்ந்து கவனித்து பார்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அந்த கூர்ந்து கவனிக்கும் பொழுதுதான் இந்த ரகசியங்கள் புரிய ஆரம்பிக்கும். அந்த ரகசியங்கள் புரிய ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிகளை தவிர வேற எதுவுமே வராத நிலையே வருவதற்கான சூழ்நிலைகள் ஏற்பட்டு கொண்டு வருவதை பார்க்கு. ஆரம்ப கால சாதகர்களுக்கு வேணா கொஞ்சம் லேட் ஆகலாம். ஆனா இதை தொடர்ச்சியா நம்ம பண்ணிட்டே வரும்போது பாத்தீங்கன்னா வெற்றியை தவிர வேற எதுவுமே வராது. ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள படிநிலைகளை நீங்க கவனிச்சு பார்க்கணும். உடற்பயிற்சி, காய்கல்ப பயிற்சி, அப்புறம் அந்த ஓர்மை, கூர்மை, சீர்மை, நேர்மை, அது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி என்று சொல்லக்கூடிய தொடர்ச்சி. இவைகளை நாம் தொடர்ச்சியாக நாம் தவம் செஞ்சுக்கிட்டே வரோம். ஒரு நாளைக்கு 2 வேலையோ 3 வேலையோ அல்லது சிலருக்கு அதிகமான வேலைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எந்த நேரத்தில் தவம் செய்கிறோம்ன்றது தொடர்ச்சியா செய்யறோமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இது இஸ்லாத்துல பாத்தீங்கன்னா அந்த டயத்துல தேவதூதர்கள் வராங்க, நீங்க சரியா செய்றீங்களான்னு 40 நாளைக்கு ஒரு தடவை அங்க அல்லாட்ட ரிப்போர்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இஸ்லாத்துல சொல்லப்பட்டு. நமக்கு அது மாதிரி எதுவும் சொல்லப்படவில்லை. ஆனால் அதுல அவங்க சொல்றதுக்கு காரணம் என்ன, ஒரு தொடர்ச்சியை ஏற்படுத்திக்கிறதுக்காக ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு நுட்பமான விஷயங்களையும் சொல்லியிருப்பாரு. நம்ம அது மாதிரி பார்க்கும்போது குறைந்தது 40 நாட்கள் ஒரு தவத்தை எடுத்துட்டு தொடர்ச்சியா செய்யறோமா, தெளிவா செய்யறோமா, நம்மளால ஒழுங்கா உட்கார்ந்து செய்ய முடியுதா, நம்முடைய சிந்தனை சிறப்பா இருக்கா, நமக்கு சிந்தனை குழப்பமா இருக்கா, தவத்துல இருக்கும்போது எண்ணம் வேற எங்கேயாவது ஓடுதா, எண்ணம் ஓடினாவே பிரச்சனைகள் இருக்கு. பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் அப்படிங்கிறதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எண்ணம் முத ஒரே வார்த்தையில் உங்களுடைய எண்ணம் எதா வருகிறதோ அதை பொறுத்தா கவலையா அது மாறப்போகுது, இல்லைன்னா சினமா மாறப்போகுது, இல்லைன்னா வஞ்சமா மாறப்போகுது, இல்லைன்னா கடும்பற்ற மாறும். அந்த எண்ணத்திலேயே நம்ம கவனமா இருந்துட்டோம்னா அந்த பின்னாடி உள்ள அந்த அறுகுணத்துல சீரமைக்க வேண்டிய அவசியங்களே வரவே வராது. எண்ணம் தான் முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம். தவத்தில் வெற்றி அடைவதற்கு எண்ணங்கள் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். எண்ணங்களை கூர்ந்து கவனிக்க எனக்கு எது மாதிரி எண்ணங்கள் அதிகமா வந்துகிட்டே இருக்கு, ஏன் வந்துட்டு இருக்கு, கொஸ்டின் கேட்கணும். ஏன் வந்துகிட்டே இருக்கு இந்த மாதிரி எண்ணம், இந்த எண்ணத்துல இருந்து எப்படி நான் மீண்டு வருவது, இந்த எண்ணத்தை தவிர்த்தால் தான் நான் தவத்தை சிறப்பாக செய்ய முடியும், தவத்தை சிறப்பாக செய்தால்தான் வாழ்வில் வெற்றி பெற முடியும் என்பதை நாம் உணர்ந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனிச்சுட்டே வரும்போது நமக்கே ஒவ்வொரு விஷயமும் புரிவதை பார்க்கிறோம். நீங்க அறுகுண சீரமைப்புங்கிறத எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் எடுத்தோன்னா எண்ணம் என்ன வருது, மொத்தம் எடுத்தோன்னா அந்த டாட் புள்ளியிலே அதை ஆஃப் பண்ணிட்டோம்னாவே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வரும். அந்த எண்ணத்தை கூர்ந்து கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே வரும். எந்த மாதிரி எண்ணங்கள் என் வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கு, எண்ணம் ஏன் வந்துச்சு, இந்த எண்ணம் ஏன் வந்துச்சு, வந்தா அந்த எண்ணத்தை எப்படி நான் தவிர்க்கிறது, அந்த எண்ணத்தோட விளைவு தானே அடுத்தடுத்து அந்த அறுகுணத்தை சீரமைக்க வேண்டிய அவசியத்துக்கு வருது. எண்ணம் வரும்போதே நம்ம அந்த எண்ணத்தை சரி செஞ்சிட்டோம்னா அந்த அறுகுணத்தை சீரமைக்கிறதுக்காக எடுக்க வேண்டிய நேரமும் அந்த மெனக்கெடுதல் என்று சொல்லக்கூடிய முயற்சிகளோ இருக்க வேண்டியதே இருக்காது. நல்லா கூர்ந்து கவனிச்சு கவனிச்சு பார்த்தோம்னா அந்த எண்ணத்தில் நேர்மை இருக்கிறதா, அந்த எண்ணத்தில் கூர்மை இருக்கிறதா, அந்த எண்ணத்தில் சீர்மை இருக்கிறதா, நம்முடைய செயலுக்கு அது ஒத்து வருமா, அதனுடைய விளைவு என்ன வரும் என்று தற்சோதனையாக அந்த எண்ணம் வந்தோடனே நம்ம சிந்திச்சுக்கிட்டே வந்தோம்னா நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த 6 குணத்தை சீரமைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த எண்ணத்துல கவனம் வச்சுட்டோம்னாவே அறுகுணமும் நம்ம கண்ட்ரோலுக்குள்ள வர ஆரம்பிச்சு. அப்ப அந்த அறுகுணமும் கண்ட்ரோலுக்குள்ள வரும்போது நம்முடைய தவம் சிறப்பாக வர ஆரம்பிக்கும். இப்ப வாழ்வில் வெற்றிக்கு எப்படி இந்த தவத்தை பயன்படுத்தலாம், அதுல முதல் தவமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிற தவம் அற்புதமான தவம் ஆகினை தவம். அந்த ஆகினை தவம் என்ன செய்யுது, நம்முடைய ஐம்புலன்களுக்கு மாஸ்டரா உள்ள மாஸ்டர் கிளாண்ட் என்று சொல்லக்கூடிய பிட்யூட்டரி கிளாண்டை கட்டுப்படுத்தி பீனியல் கிளாண்டோட தொடர்பு கொடுத்து செயல்பாடுகளை சிறப்பாக செயல்பட உதவி செய்யுது. அப்ப சும்மா இருக்கிற நேரம்லாம் அந்த பூர்வ மத்தியில கவனத்தை வச்சுக்கிட்டே வரும்பொழுது ஐம்புலன்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். ஐம்புலன்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும்போது தேவையற்ற எண்ணங்கள் இல்லாமல் இருப்பதற்கு மிகப்பெரிய உதவி செய்ய ஆரம்பிக்கும். அந்த தேவையற்ற எண்ணம் தானே அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம். அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய எண்ணத்தை கண்ட்ரோல் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான இடம் ஆகியனை. அந்த ஆகினையில நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தவம் செஞ்சுக்கிட்டே வர வர எப்பொழுதெல்லாம் நேரம் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஆக்கினையில் கவனத்தை வர வர நம்முடைய அந்த ஐந்து புலன்கள் வழியாக ஓடக்கூடிய ஆற்றல் தேவையில்லாமல் ஓடக்கூடிய விஷயத்தை விட்டுவிட்டு ஒரு மனதிற்கான கூர்மைக்கான ஒரு விஷயமாக அந்த ஆகினை தவத்தில் வரும் பொழுது நம்ம வாழ்க்கையில என்ன செஞ்சிருக்கோம், நம்முடைய வாழ்க்கையினுடைய இலக்கு என்ன, அதை நோக்கிய பயணம் என்ன, எந்த இடத்துல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு, நம்ம செய்யறது தொழிலா அல்லது வேலைக்கு போயிட்டு இருக்கோமா, வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம்னா வேலையில எந்த இடத்துல பிரச்சனை வருது, குடும்பத்துல எந்த இடத்துல பிரச்சனை வருது, தொழில்ல எந்த இடத்துல பிரச்சனை வருதுங்கிறது அந்த ஆகினையில மனசு பிடித்து 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 பழகிட்டே கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டே வரும்போது நமக்கே எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வுகள் மிக தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். அப்படி தீர்வுகள் தெரிய தெரிய பார்த்தீங்கன்னா நம்மால் அடைய முடியாத வெற்றிகள் எதுவுமே இல்லை. வாழ்க்கை முழுவதும் வெற்றி மட்டுமே தான் இருக்கு.
எப்ப தோல்வி வருதுன்னா நம்முடைய எண்ணத்துல நம்ம கவனம் வைக்காம விட்டுற போதுதான் நமக்கு தோல்விகள் வருது. சிலருக்கு தொடர் தோல்விகள் வருது அப்படிம்பாங்க. அதுக்கான இந்த எண்ணத்தை சீரமைக்காம வருவதோட விளைவு தொடர் தோல்விகளாக அமைய ஆரம்பிச்சிருக்கு. தொடர் தோல்விகளை தவிர்ப்பதற்கும், தோல்விகளே வராமல் இருப்பதற்கும், வாழ்க்கையில் வெற்றிகளை குவிப்பதற்கும், நம்முடைய செயல்பாடை சீரமைப்பதற்கும் அந்த ஆகினையில் கவனத்தை வச்சுட்டே வர 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 பார்த்தோம்னா நமக்கு மிகப்பெரிய அளவில் தெளிவுகள் தெரிய ஆரம்பிக்கும். அந்த தெளிவு வர வர தேவையற்ற சிந்தனைகளே வராது. இன்னும் சொல்ல போனா பாத்தீங்கன்னா தேவையில்லாத கவலையவோ, தேவையில்லாத ஏதோ ஒரு எண்ணத்திலையோ, தேவையில்லாத உணர்ச்சி வசப்படுதலோ அந்த ஆகினையில வச்சு கவனம் வச்சுக்கிட்டே வர வர வரவே வராது. அந்த ஆகினையை கூர்மைப்படுத்த தேவையற்ற எண்ணங்கள் வராது, தேவையற்ற மனப்பதட்டங்கள் வராது, தேவையற்ற சிந்தனை வராது. இது அனைத்து வராட்டினாவே வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி நம்முடைய பயணம் மிக எளிமையாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டே செல்வதை பார்க்கிறேன். அப்படி செயல்பட 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 பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆற்றல் பெருக ஆரம்பிக்கும். நம்முடைய ஆற்றல் பெரிய ஆற்றலை நாம் வளர்ச்சியை நோக்கி பயன்படுத்த ஆரம்பிப்போம். தவத்தினால் வாழ்வில் வெற்றிங்கிறது நம்முடைய ஆற்றலை வீணாக்காமல் நம்முடைய ஆற்றலை சிறப்பாக பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை கூர்ந்து நோக்கி அதனுடைய வெற்றிக்கு என்ன தேவை, நம் குடும்பத்திற்கு என்ன தேவை, நம்முடைய சமுதாயத்திற்கு என்ன தேவை, நம்முடைய நாட்டிற்கு என்ன தேவை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன தேவை என்று சிந்திக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய சிந்தனை தெளிவு வர 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 இதுல எது தேவை, எது தேவையில்லை, எது என்ன எக்ஸஸா நான் வச்சுக்கிறேன், எதுக்காக நான் தேவையில்லாம பதட்டப்படுறேன், எதெல்லாம் எனக்கு கிடைக்கணும்னு அந்த பேராசைப்படுறேன், இதெல்லாமே புரிய ஆரம்பிக்க நம்ம வாழ்வில் வெற்றியில் புரிய ஆரம்பிக்கும். இதுக்கு தவத்தினுடைய அடிப்படையாக இந்த ஆங்கில தவம் மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த ஹையர் வெர்ஷன் சொல்லக்கூடிய துரியாயுதம் அதை தாண்டி மேல போனா தான் அது தவம் அப்படின்னு நினைக்கிறேன். அது அது வேறு கட்டத்துக்கு ஒரு உதவி செய்யும். வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு இந்த ஆகினை தவமே சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். ஏராளமான உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு விதமான தியான மையங்களில் பார்த்தீங்கன்னா வெறும் அகிலையில மட்டுமே அவங்க தவத்தை செஞ்சே வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. காரணம் அவங்களுக்கு வேற தவங்கள் எதுவுமே தெரியும். நமக்கு நிறைய தவங்கள் தெரியும், ஆனா நம்ம ஆகினையில கவனம் செலுத்துறத ஆகினையில கவனம் செலுத்தி 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 நம்முடைய சிந்தனையை தெளிவுபடுத்த நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி வந்து கொண்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது அந்த மனதினுடைய கூர்மை. அந்த கூர்மையை அதிகப்படுத்துவதற்கு ஆகினை தவம் மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும். நாம் எடுக்கக்கூடிய திட்டங்கள் எதிர்காலத்தில் இந்த திட்டம் வெற்றியடையுமா, வெற்றியடையாதா, இது எனக்கு தேவையா, இதற்கான முயற்சி சரியா, இதுக்காக நான் செலவழிக்கிறேனே, இதற்காக முதலீடு செய்கிறேனே, இந்த முதலீடு சரியான முதலீடா, இதை குறித்த எனக்கு நாலேஜ் இருக்கா, அதுக்காக நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இல்லை நாலேஜை வளர்த்துக்கிறதுக்காக நான் ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கேன்னா, எதை நோக்கி நான் பயணப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறது இந்த ஆக்கினையில வச்சு செய்ய 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 பார்த்தீங்கன்னா கவனம் வர வரவே நம்முடைய புலன்கள் 5 புலன்களும் கண்ட்ரோலுக்கு வரும். 5 புலன்கள் தான் எங்கேயாவது எடுத்துக்கிட்டு போறது. அது அந்த காலத்துல சித்தர்கள் கள்ள புலனும் 5ம் காளாமணி விளக்கே அப்படின்னு அந்த கள்ள புலன்களை காளாமணி விளக்க ஆக்குவதன் மூலமாகத்தான் நம்முடைய வாழ்வில் வெற்றி பெற முடியும் சித்தர் பெருமக்கள் சொன்னாங்க. அந்த 5 புலன்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு மிக எளிய நுட்பமாக அருட்தந்தை அவர்கள் நமக்கு வடிவமைத்து கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் ஆகினை. அந்த ஆகினை தவத்தை நாம் சிறப்பாக செய்து கொண்டு வர வர நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். நம்முடைய எதிர்கால திட்டங்கள் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். நம்முடைய பயணம் எதை நோக்கி இருக்கிறது என்பது தெரிய ஆரம்பிக்கும். நாம் எந்த இடத்தில் சுணக்கமாக இருக்கிறோம், எந்த இடத்தில் கவனம் இல்லாமல் இருக்கிறோம் என்பது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா பக்தி மார்க்கத்தையும் ஞான மார்க்கத்தையும் நம்ம அப்படியே ஒண்ணுன்னா வச்சு பார்த்துக்கிட்டே வந்தோம்னா ஞான மார்க்கத்தில் இருக்கக்கூடியது இதுதான் சிறப்பான ஒரு விஷயமா. பக்தி மார்க்கத்துல ஒரு உருவ வழிபாடுங்கிறத கொண்டு அதுல வழிபாடு பண்ணிட்டு இருப்பாங்க. ஞான மார்க்கத்துல இருக்கவங்க எப்பவுமே இந்த ஆங்கிலேயில எந்த அளவுக்கு கவனம் வச்சு செயல்பட்டுட்டே வரமோ அந்த அளவுக்கு தான் ஆற்றலை பெருக்க முடியும். அந்த அளவுக்கு தான் எண்ணத்தில் தெளிவு வரும். எண்ணத்தில் தெளிவு வரும் பொழுது சிந்தனையில் சிறப்படைய முடியும். சிந்தனையில் சிறப்படையும் பொழுது நம்முடைய வாழ்வில் வெற்றியை நோக்கிய பயணம் மிக மிக சர்வசாதாரணமாக வந்து கொண்டிருப்பதை பார்ப்பீர்கள். அந்த அடிப்படையில் தவத்தின் மூலமாகவே நம்முடைய வாழ்வில் அனைத்து விதமான வெற்றிகளையும் ஈர்க்க முடியும். அதே மாதிரி அடுத்த தவம் பார்த்தீங்கன்னா சாந்தி தவம். அந்த சாந்தி தவத்தோட நுட்பம் என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க, அப்படியே நம்ம உயிராற்றலை பெருக்கி ஆகினையில கொண்டு நம்ம உடல் முழுவதும் இருக்கக்கூடிய ஆற்றலை மீண்டும் நம்முடைய கருமையத்தில் கொண்டு இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக சாந்தி தவத்தை சொல்லியிருக்காங்க. எந்தெந்த நேரத்துல நமக்கு காரை ஓட்டிட்டு போகும்போது பிரேக் போட தெரியணுமோ அது மாதிரி எந்தெந்த நேரத்துல நம்ம சாந்தி தவம் பண்ண தெரிஞ்சிருந்தோம்னா நம்மளால அந்த காரை சிறப்பாக ஓட்டுவது மாதிரி நம்முடைய வாழ்வை சிறப்பாக ஓட்ட முடியும். நம்முடைய வாழ்வை சிறப்பாக ஓட்டுவதன் மூலமாக வாழ்வில் வெற்றிகளை குவிக்க முடியும். அப்ப அந்த சாந்தி தவத்தை
நம்ம வந்து அது ஒரு சாதாரணமான தவமா நினைத்துக் கொண்டு நிறைய பேர் அதை சரியா செய்வதில்லை. சாந்தி தவத்தின் உள்ளே ஏராளமான நுட்பங்கள் புதைந்திருக்கிறது. சாந்தி தவத்தின் மூலமாக மட்டுமே நம்ம வந்து எல்லா விதமான பலன்களையும் அடையக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் அந்த சாந்தி தவத்தின் மூலம் மட்டுமே இருக்குது. அந்த சாந்தி தவத்தை கவனத்தை வச்சு நம்ம உடம்புக்குள்ள பிரபஞ்சமா பார்த்துக்கிட்டே வந்தோம்னா அந்த பிரபஞ்சம் முழுக்க நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறத உணர முடியும். அப்ப அந்த சாந்தி தவம் நம்ம கிட்டணும்னா எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லாம வாய்ப்பு கிடைக்கிற நேரம்னா சாந்தி பழகிட்டே வந்தோம்னா தான் நமக்கு ஒரு அவசரமான நேரத்தில் டக்குன்னு சாந்திக்கு வரணும்னா நம்ம வெள்ளிக்கிழமை மட்டும் தானே சாந்தி தவம் சொல்லியிருக்கு, அன்னைக்கு மட்டும் நம்ம செஞ்சா போதுமே அப்படிங்கிற உணர்வு இல்லாம எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்ப வேற எங்கேயாவது சிந்தனை செலுத்தாமல் மூலாதாரத்தில் கவனத்தை செலுத்தி சாந்தி தவத்தில் எண்ணத்தை வைத்து என்னுடைய கருமையும் தூய்மை அடைகிறதுங்கிற மாதிரி என் உடலும் உள்ளமும் தூய்மை அடைகிறதுங்கிற வார்த்தை மந்திர வார்த்தையை நம்ம அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டே வரோம். எப்பவா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் தவத்தில் வெற்றியடைந்து வாழ்வில் வெற்றியடை விரும்புவோர் அனைவரும் சொல்ல வேண்டிய வார்த்தை, மந்திர வார்த்தையாக சொல்ல வேண்டிய விஷயம், உடலும் உள்ளமும் தூய்மை அடைகிறது அப்படிங்கிற வார்த்தையை எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு சொல்லிக்கிட்டே வரணும். ஏன்னா நம்முடைய வேதாத்திரியத்துல மட்டும்தான் பாத்தீங்கன்னா காப்பில் தொடங்கி வாழ்க்கையில் முடியக்கூடிய அளவில் பயணத்தை அருட்தந்தை அவர்கள் அற்புதமாக வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். காப்புல துவங்குவோம், வாழ்த்துல முடிப்போம். உலகமே நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்தக்கூடிய மனநிலையோட இருக்கக்கூடியவங்க தான் வேதாத்திரியத்தில் இருக்கக்கூடிய. காப்பு முதல்ல நமக்கு காப்பு போட்டுதான். ஏன் அந்த காப்பு போட்டுக்கிறோம்னா நமக்கு தேவையற்ற பிறர் மன தூண்டுதல்களோ பிற கிரகங்களில் இருந்தோ வேறு விஷயங்களில் இருந்தோ நமக்கு பாதிப்பு வராமல் இருப்பதற்கு காப்பீட்டுக் கொள்கிறோம். அப்ப அந்த காப்பு எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயங்கிறத நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம தவத்தை ஒழுங்கா செய்யணும்னா முதல்ல உடற்பயிற்சி செய்வோம், காய்கல்பு பயிற்சி செய்வோம், அப்புறம் காப்பு போட்டுட்டு வருவோம். அந்த காப்பு போட போட நம்முடைய வீட்டை சுத்தி காப்பு போடும்போது வீட்டுக்குள்ள எதிர்மறை உணர்வுகள் வராது, வீட்டுக்குள்ள இருக்க குடும்ப உறுப்பினர்கள் பிரச்சனை வராது. நம்ம நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் காப்புகள் வளமாக வலிமையாக காட்சி அளிப்பதை பார்ப்பீர்கள். இப்ப நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சென்னை போகும்போது எனக்கு கொடுக்கப்பட்டிருந்த சீட்ல வேறவங்க வந்து உட்கார்ந்துட்டு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருந்துச்சு. காப்பு போட்டு அடுத்த செகண்ட் அவங்க மாறி அடுத்த இது மாதிரி பல்வேறு விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம காப்பு போட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லாம அந்த இடத்த அடுத்த செகண்ட் உருவாக்கி தர பார்க்கும்போது மிராக்கிளா இருக்கும். அப்ப இந்த காப்பு நம்முடைய வசமாக இருந்தா மட்டும்தான் நம்ம அந்த காப்பு போட முடியும். அது நமக்கு பழக்கப்படுத்தாம இருந்தோம்னா அது அந்த தேவைப்படுற நேரத்துல அந்த காப்பு பயன்படாது. அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா அந்த சாந்தி தவங்கிற அந்த பிரேக்குங்களை நம்ம அடுத்து எழுத்தி பழகலைன்னா திடீர்னு நம்ம காரை நிப்பாடுறது போல பிரேக்ல வைக்கிறதுக்கு பிறகு ஆக்சிலேட்டர்ல காலை வச்ச கதையாயிடும். அதனால சும்மா இருக்க நேரங்கள்ல வேற எதையாவது சிந்திக்காம நம்முடைய ஒண்ணு ஆங்கினையில கவனம் இருக்கணும், இல்லாட்டினா மூலாதாரத்துல கவனம் இருக்கணும். அப்படி கவனத்தை வச்சுட்டு உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடைகிறதுங்கிற மனக்கட்டளை கொடுத்தே வர வரவே நம்முடைய தவங்கள் மற்றவை அனைத்தும் சிறந்து நம்முடைய வாழ்வும் சிறப்படைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும். இதுக்கு ஒரு மிக நுட்பமாக இந்த தவத்தினுடைய நுட்பத்தை அருட்தந்தை அவர்கள் வடிவமைத்து முடித்திருக்கிறார். இதுக்கு அடுத்த தவம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச பஞ்சேந்திரிய தவம். இந்த பஞ்சேந்திரிய தவத்தை எதுக்காக சாதிச்சு கொடுத்திருக்காங்க? நம்ம ஒரு உணர்வான மனிதனாக வர வேண்டும். நமக்கு வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்த ஆபத்துகளை உணரக்கூடிய தன்மை, இந்த விலங்குகளுக்கு எப்படி அந்த ஆபத்துகளை உணரக்கூடிய தன்மை இருக்கோ அதுக்கு, ஏன்னா அந்த உடல் மீது அந்த தோல் மீது அது கவனத்தை வச்சே பழகிட்டு வர்றதுனால அது அடுத்த ஏதாவது ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னா அடுத்த செகண்டே அது உணரக்கூடிய தன்மை இருக்குது. அது மாதிரி நமக்கு இந்த பஞ்சேந்திரிய தவத்துல தோல் மீது கவனம், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனம் வச்சு தவம் பண்ணிக்கிட்டே வரும்போது பாத்தீங்கன்னா நம்முடைய ஆற்றல் வீணாகாம சும்மா இருக்கிற நேரம்லாமே இப்ப நான்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது வழக்கம் முடிச்சிருக்கேன். அப்படியே தோல் மீது கவனம், அப்புறம் நாக்கின் மீது கவனம். நாக்கின் மீது கவனம் வைக்கிறதுனால என்ன நடக்கும்? நாக்கின் மீது கவனம் வைத்து செய்யும்போது தேவையற்ற வார்த்தைகளை நம்ம வேற எங்கேயுமே விட்டுருவோம். பிரச்சனைகளுக்கு மூல காரணம் என்ன? தேவையற்ற வார்த்தைகள். மௌனம் கலக நாஸ்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலகம் வராம இருக்கணும்னா மௌனமா இருக்கிறது மட்டுமே வழி. மௌனம் சர்வார்த்த சாதகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்துக்குள்ளேயும் இந்த மௌனமா இருந்தா அனைத்தும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம அந்த மௌனமாக இருக்கணும்னா நாக்கின் மீது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கவனம் வச்சுக்கிட்டே வரும்போது பாத்தீங்கன்னா நாக்கின் மீது கவனம் வைக்கும் பொழுது தேவையற்ற வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வரும். பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் இது தேவையா, நான் பேச வேண்டிய வார்த்தையா பேச வேண்டாத வார்த்தையா, இந்த வார்த்தை வெல்லுமா கொல்லுமா, இந்த வார்த்தை கொல்லும்னா நம்ம பேசக்கூடாது, வெல்லும்னா பேசணும். இல்லையா பேசாம அது தண்ணிக்குள்ள கிடக்கிறதுக்கு தான் நாக்கு வந்து உள்ளுக்குள்ள தண்ணியை வச்சு வாய் நிறைய எச்சில வச்சு அதுக்குள்ள நாக்க வச்சு அதை சுத்தி காப்பு வச்ச மாதிரி பற்களை வச்சிருக்கு இறைநிலை.
அந்த நாக்கு அதுக்குள்ளேயே வச்சோம்னா உணர்வோட கவனிச்சுட்டே வரும்போது தேவையற்ற வார்த்தைகளோ தேவையற்ற வேதனையான தரக்கூடிய விஷயங்களையும் நம்ம நாக்கு எந்த சூழ்நிலையும் பேசாம இருக்கும். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா மூக்கின் மீது கவனம் வச்சுட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா மூக்கின் மீது கவனம் வைக்கிறதுங்கிறது வாசனை உணர்வு மட்டும் இல்ல, மூக்கின் மீது கவனம் வச்சுட்டே வரும்பொழுது நம்முடைய நுரையீரல் சிறப்பாக செயல்படுவதை பார்க்கிறது. ஏன்னா அக்குப்பஞ்சர் தத்துவப்படி பார்த்தீங்கன்னா நாக்கின் மீது கவனம் வச்சு செய்யும் பொழுது நம்முடைய இருதயம் சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கிறது. மூக்கின் மீது கவனம் வைத்து செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்முடைய நுரையீரல் சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கிறது. அப்போ அந்த நாக்கில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய இருதயம் சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும். அப்ப சும்மா இருக்கிற போது கூட நம்ம நாக்கின் மீது கவனத்தை வச்சுட்டே இருந்தோம்னா தெரிந்தோ தெரியாமலோ நம்முடைய இருதயத்தோட நம்ம தொடர்புல இருந்துட்டே இருக்கோம். நாக்கின் மீது கவனம் வைக்க வைக்க நாக்குக்கு ஆற்றல் கூட கூட நம்முடைய இருதயத்துக்கு ஆற்றல் கூடிக்கிட்டே வருது பார்த்தீங்க. அப்ப இருதயத்துக்கு ஆற்றல் கூடிக்கிட்டே வந்துச்சுன்னா இருதயத்தில் தேவையற்ற நோய்களோ தேவையற்ற படப்பிடிப்புகளோ தேவையற்ற பிரச்சனைகளோ வரவே வராது. ஏன்னா இருதயங்கிறது அம்மாவுடைய அந்த கர்ப்பப்பையில இருந்து வெளியில வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை தொழிச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப அதுக்கு எவ்வளவு நன்றி உணர்வோட நம்ம அந்த இருதயத்தை நினைக்கணும் அப்படிங்கிறத நினைச்சு அதுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே வரலாம். நாக்கு வெறும் சுவை உணர்வு கருவி அல்ல, அது இருதயத்தோடு தொடர்புடைய கருவிங்கிறதையும் ஞாபகத்துல வச்சுட்டு நம்ம பேசிக்கிட்டே வரலாம். அதே மாதிரி மூக்கின் மீது கவனம் வச்சுட்டு வரும்போது பாத்தீங்கன்னா நுரையீரலோட தொடர்புடைய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நம்ம பிறந்ததுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் நமக்கு காற்று உடல் முழு பம்ப் பண்றதுக்கும் இருதயத்துக்கு உதவி செய்ததுக்கும் அதை உதவி செஞ்சுக்கிட்டே வர்றதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம சிறப்பா செயல்பட்டுட்டே வர்றோம்னு விழிப்புணர்வோடு நம்ம இருந்துகிட்டே வர வர நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களையும் வாழ்க்கையில் வெற்றிகளையும் குடிக்க முடியும். ஏன்னா ஒரு பிரச்சனைன்னு வந்தோட நம்ம டக்குன்னு ஷாக் ஆகுறது இருதயத்துல ஆகும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மூச்சுல ஆகும். அந்த அப்படியே நிக்கிற மாதிரி இருக்கிறதுக்கான பிரீத்திங் அப்புறம் டாக்டர்ஸ் அழுத்தி விட்டோம்னா அது பிரீத்திங் சரியாயிரும், பிரீத்திங் சரியானோன்னா இருதயம் இயங்க ஆரம்பிக்கும். அப்ப இந்த தவத்துல அந்த மூக்கின் மீது கவனம் வைக்கும்போது நம்ம நுரையீரலையும் கவனிச்சுட்டே வரும்போது பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஷாக்கான நியூஸ் வருமோ அதை நம்ம சர்வசாதாரணமாக கையாளக்கூடிய மனப்பாங்கு வர ஆரம்பிக்கும். அந்த மனப்பாங்கு வரும் பொழுது நம்மால் எதையும் வெல்லக்கூடிய மன வலிமையும் நம்முடைய உள்ள வலிமையும் உள்ளத்தின் ஆற்றலும் நம்முடைய உடலின் ஆற்றலும் நம்முடைய உயிரின் ஆற்றலும் பெருகி நிற்பதை பார்க்க முடியும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கண்கள் மீது தவம் பண்ணும்போது கண்கள் ஒளி வாய்ந்த கண்கள், இந்த கண்கள் வழியாச்சும் ஆற்றல் நிறைய போயிட்டே இருக்கு. ஆனா கண்களுக்கும் கல்லீரலுக்கும் தொடர்பு இருக்கிறதா அக்குபஞ்சர் மருத்துவம் தெளிவாக இருக்குது. அப்ப கண்கள் மீது பஞ்சேந்திரிய தவத்தில் கண்கள் மீது கவனம் வச்சு தவம் பண்ணும்பொழுது கண்களுக்குள்ள எத்தனை ஆயிரம் நரம்புகள் வந்து போயிட்டு இருக்கு, அந்த நரம்புகளும் அந்த கண்கள்ல உள்ள ஆற்றல் பெறும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய கல்லீரல் மண்ணீரல் ஆட்டோமேட்டிக்கா சக்தி பெறுவதை பார்க்கிறது. அந்த சக்தி பெறவே நம்முடைய எண்ணத்தில் தெளிவு வர ஆரம்பிக்கும். ஏன்னா கல்லீரல்ல கொஞ்சம் ஏன்னா அதுல 500க்கு மேற்பட்ட என்சைம்ஸ் சொல்லக்கூடிய வேதி நொதிக்கக்கூடிய பொருள்கள் சுரப்பதாக விஞ்ஞானம் சொல்லியிருக்கு. அந்த கல்லீரல் செயல்பாடுகள் ஏதாவது குறைபாடு நமக்கு கோபம் மிகுதியாக வர ஆரம்பிக்கிறது. கோபம் மிகுதியாக வருவதால் நம்முடைய வார்த்தைகள் வேகமாக போய் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகளும் தேவையற்ற விஷயங்களையும் இழுத்துக் கொள்கிறோம். அதுக்கு இந்த கண்கள் தவம் பண்ணிட்டு வரும்போது அது கல்லீரல் மண்ணீரலோடு தொடர்பு இருக்குதுங்கிற உணர்வோடையும் அப்படியே சிறுநீரகங்களோடு தொடர்பு இருக்குதுங்கிறதோடய நம்ம அப்படியே கவனிச்சுட்டே வர வர பார்த்தோம்னா நம்முடைய எல்லா விதமான உறுப்புகளும் ஆரோக்கியமாக இருப்பது மட்டுமல்ல, நம்முடைய எல்லா விதமான உறுப்புகளும் சக்தி வாய்ந்ததாக மாறி நமக்கு எடுக்கக்கூடிய முடிவுகளும் நமக்கு அடையக்கூடிய விஷயங்களும் மிகப்பெரிய அளவில் உதவியாக இருப்பதை பார்ப்பீர்கள். அடுத்து காது, காதின் மீது கவனம் வச்சுக்கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா தெளிவான ஒலி கேட்க முடியும். காதுகள் அக்குபஞ்சர் தத்துவப்படி சிறுநீரகத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா சிறுநீரகத்தோட தொடர்புடைய நுட்பமான உறுப்பாக சொல்லப்படுகிறது. காதுகள் மீது கவனம் பண்ணிட்டே இருக்கும்போது அப்படியே சிறுநீரகத்தில் ஆற்றல் நிறையுதுங்கிற உணர்வோட இருந்தோம்னா சிறுநீரகத்தோட செயல்பாடுகள் சிறப்பாக செயல்பட்டுட்டே இருக்கும். இதுக்காக தனித்தனியா நம்ம எதையும் பண்ண வேண்டியது ஒண்ணு பண்ணும்போதே இன்னொன்னோட அது தொடர்பு இருக்குங்கிற அந்த ஞானத்தை அந்த அறிவை நம் மனதில் பதித்துக் கொண்டால் ஒவ்வொரு உறுப்புகளும் சிறப்பாக செயல்பட்டுட்டே வர ஆரம்பிக்கும். இப்படி செயல்படும் பொழுது சிறுநீரகம் சிறப்பாக செயல்படும் பொழுது அச்சம் பயம் கவலைங்கிறது காணாமல் போகுது. எப்ப சிறுநீரகங்களோடு அதிகமான அந்த அச்சம் பயம் இதெல்லாம் போகும்போது அப்ப காதுகள் மீது ஈத்தர் என்று சொல்றோம், காதுகள் மீது கவனம் வச்சு பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது சிறுநீரகத்திற்கு ஆற்றலை தந்து கொண்டே இருக்கிறது. அப்படி சிறுநீரகத்திற்கு ஆற்றல் தரும் பொழுது அச்சம் பயம் கவலை எல்லாம் இல்லாம இருக்கும் பொழுது
நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் தெரிந்த முடிவுடன், பயம் இல்லாம தெரிந்த சிந்தனையுடன் எடுக்கணும். வாழ்க்கையில் வெற்றியில் அடைய முடியாம போறதுக்கு மிகப்பெரிய இது காரணமே பயம். அது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அந்த பயத்தை எப்படி போக்குவது என்பதற்கு தெரியாத ஒரு விஷயம். அந்த பயத்தை போக்குவதற்கு எளிய நுட்பமாக காதுகள் மீது தவம் பண்ணும் பொழுது அந்த காதுகளில் ஆற்றல் பெருகி அது சிறுநீர மண்டலத்திற்கு செல்கிறதுங்கிற உணர்வோட நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா, இப்படியே ஒவ்வொரு மண்டலத்துக்கும் நம்ம போறதை கவனிச்சுட்டே வந்தோம்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு மண்டலங்களும் சக்தி பெற பெற நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் வெற்றிகளையே பெற்றுட்டு வரும். அப்புறம் இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கு பிறகு ஆகியனைக்கு வரும். அங்க பிட்யூட்டரி கிளாண்ட் பீனியல் கிளாண்ட் தொடர்புடைய விஷயங்கள் நடக்கிறதுனால நம்மளால் தெளிந்த முடிவுகளை எடுக்க முடியும். ஏன்னா அது மனசுக்கு மாஸ்டர் கிளாண்டுங்கிறதுனால அந்த மனசை கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியுது. இதை பண்ணிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளால பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய அளவில் உதவிகள் செய்ய ஆரம்பிக்கிறது. இவைகள் அனைத்தும் இந்த தவங்களை சிறப்பாக செய்யும் பொழுது வாழ்வில் வெற்றி அடைய முடியாமல் போவது எங்க இருந்து வெற்றி அடையாம போறோம்? வெற்றி அடையாம போறதுக்கான வழியே கிடையவே கிடையாது. நம்ம இதுகளை செய்யாம இருந்துட்டு என் வாழ்க்கையில வரல, என் வாழ்க்கையில வெற்றி வரல, நான் நானும் தவம் பண்றேன், நானும் முயற்சி பண்றேன், நானும் இப்படி சொன்ன எல்லாத்தையும் செஞ்சுட்டு வரேன். ஆனா ஒன்னும் மாற்றமே வரல. ஏன் மாற்றம் இல்லைன்னா நம்ம தவம்னா என்ன, அந்த தவத்துக்கு பின்னாடி உள்ள நுட்பம் என்ன, அந்த தவம் செய்வதால் நம் உடலில் என்ன மாற்றம் ஏற்படுகிறது, நம்முடைய மனதில் என்ன மாற்றம் ஏற்படுகிறது, நம் உயிரில் என்ன மாற்றம் ஏற்படுகிறது, நம்முடைய 7 சக்தி மையங்களிலும் என்ன மாற்றங்கள் நடைபெறுகிறது. 6 மையங்களிலும் 7வதா இருக்கக்கூடிய துரியத்திலும் இந்த எல்லா கோபுரங்கள்ல பார்த்தீங்கன்னா 7 விளக்கு எரியும். அது மாதிரி நம்முடைய 7 சக்தி மையங்களாவே அதை நம்ம பாவிச்சுக்கலாம். ஒன்றும் தப்பே கிடையாது. 6 மையங்கள் அப்படின்னு முதல்ல 5 மையங்கள் சிறப்பாக செயல்பட்டால் 6வது மையம் சிறப்பாக செயல்படும். 6வது மையம் சிறப்பாக செயல்பட்டால் 7வது மையம் சிறப்பாக செயல்படும். இந்த 7 கோபுரமா நம்முடைய உடலை நினைத்து அந்த 7 கோபுரத்தில் உள்ள தேவையற்ற பதிவுகள் நீங்குகிறது. 7 கோபுரமும் ஒளி பொருந்தியதாக இருக்கிறது என்ற உணர்வோடு நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்வில் வெற்றி அடையாமல் வேறு என்ன அடைய முடியும் என்பது மட்டும்தான் கேள்வியான ஒரு விஷயமாக நான் வைக்க விரும்புகிறேன். நீங்கள் அனைவரும் நன்றாக யோசிச்சு பாருங்க. தவம் பண்ணிக்கிட்டே வர என் வாழ்க்கையில வெற்றி உண்டு, எனக்கு இன்னும் பிரச்சனைகள் புரியலைன்னா நீங்க செய்யற தவத்தை ஒரு விஷயம் மீண்டும் சீர்தூக்கி பாருங்கள். எந்த இடத்துல நம்மிடம் குறைபாடு இருக்கிறது, எந்த இடத்துல நம்ம சரியா இல்லை, என்ன செய்யல அப்படின்னு யோசிச்சேன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு தெரியும். அவங்கவுங்களுக்குள்ள ஒரு நீதிபதி இருக்காங்க, அவங்கவுங்களுக்குள்ள ஒரு வக்கீல் இருக்காங்க. அந்த வக்கீலே வாதாடுவாரு, அந்த நீதிபதி தீர்ப்பு சொல்லுவாரு. ஆனா அது தீர்ப்பை நம்ம ஏத்துக்கிற மாட்டோம். இங்க இருக்க பிரச்சனை வந்து அதுதான். ஏன்னா எப்பவுமே குற்றவாளி வந்து தீர்ப்பை ஏத்துக்கிட்ட சரித்திரமே கிடையவே கிடையாது. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நீதி தான் நம்மளும் கிடையாது. நம்ம ஒன்றும் தப்பெல்லாம் பண்ணல. ஏன்னா அது நம்முடைய தன்மையா நமக்குள்ள இருக்கு. அதுக்கு தான் மகிழ்ச்சி ஒரே வார்த்தை சொல்லு, குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாங்க. அதனால நம்ம ஒவ்வொரு விஷயமா ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா தவத்தால் அடைய முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. இன்னமும் நீங்க எப்படி நல்லா கவனிச்சு பார்த்துக்கிட்டே வாங்க. இப்ப பஞ்சபூதங்கள்ல அதே மாதிரி 5 ஆதாரங்கள்ல நம்ம தவம் பண்றோம் பார்த்தீங்கன்னா இப்ப பஞ்சபூத நவகிரக தவம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல 5 ஆதாரங்கள்ல தவம் பண்ணும். முதல்ல நிலத்திற்கான ஆதாரத்தில் அருட்தந்தை அவர்கள் தவத்தை செய்ய சொல்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நீர் மையத்தில் தவம் செய்கிறோம். அடுத்து நெருப்பு மையத்தில் தவம் செய்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அநாகதம் என்று சொல்லக்கூடிய காற்று மையத்தில் தவம் செய்கிறோம். அடுத்து விசிக்தி என்று சொல்லக்கூடிய விண்மையத்தில் தவம் செய்யறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு போறோம், அப்புறம் புதனுக்கு போறோம், அப்புறம் சுக்கிரனுக்கு போறோம், அப்புறம் சந்திரனுக்கு போறோம், அப்புறம் செவ்வாய்க்கு போறோம், அப்புறம் குருக்கு போறோம், அப்புறம் சனிக்கு போறோம், அப்புறம் ராகு கேதுக்கு போறோம். ஏன் சாமிஜி அதுக்கு முன்னாடி இந்த 5 இடங்களுக்கு போக சொன்னாங்கன்னா இருக்கக்கூடிய நவகோள்கள்ல எதுலையாவது ஒண்ணு இந்த பஞ்சபூத ஏற்றத்தாழ்வுகள் இருந்தா அந்த பஞ்சபூத ஏற்றத்தாழ்வுகள் நமக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக முதல்ல பஞ்சபூதங்களை வலுப்படுத்தி கொண்டு இந்த பஞ்சபூதங்களா இருக்கக்கூடிய இந்த 5 சக்கரங்களை வலுப்படுத்தி கொண்டு பிறகு மற்றவற்றைக்கு செல்வதற்கான ஒரு அற்புதமான நுட்பத்தை வடிவமைத்துக் கொடுத்திருக்கிறார்கள். இதுக்கு மேல எங்கேயுமே எதுவும் செஞ்சே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு தாயினும் சாலப்பரிந்துங்கிற மாதிரி அருட்தந்தை தேவனால் அற்புதமாக உருவாக்கி கொடுத்திருக்கிறாங்க. இதை உணர்வுபூர்வமா நம்ம உணர்ந்து செஞ்சுட்டே வரும் பொழுது நம்ம வாழ்வில் வெற்றியை தவிர வேறு எதையுமே காண முடியாது. தொடர்ச்சியா நம்ம தவத்தை செஞ்சுக்கிட்டே வரணும். அதுல குறிப்பா இது வந்து இருக்கா இந்த 5 இடங்கள்ல 5 சென்டர்ல 5 கிளான்ஸ்ல எதுக்கு செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம மேல போகும்போது மேல போக போக அதுல வந்து ஒவ்வொரு கிரகங்களில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். அந்த ஏற்றத்தாழ்வுகள் எக்காரணம் கொண்டு என்னுடைய கிரகனுக்கு வரக்கூடாது என்பதற்காக அருட்தந்தை தேவர்கள் அவ்வளவு அற்புதமான ஒரு விஷயத்தை வடிவமைத்திருக்கிறார்கள் என்பதை உணர்வோடு வைத்துக் கொண்டு இந்த நவ கிரகங்கள் நம்ம தொடர்பு ஏற்படுத்திட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா
அந்த கிரகங்களுடைய பாதிப்பு தான் நம்ம வாழ்க்கையில் பாதிப்பாக வரப்படுகிறது என்பது பக்தி மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அதுல அதனாலதான் பரிகாரங்கள் அது எல்லாத்துக்குமே போயிட்டே இருக்கோம். அந்த மாதிரி போகாம நம்மளே நமக்கு நாமளே பரிகாரம் செய்து கொள்வதற்கான ஒரு அற்புதமான விஷயம் இந்த பஞ்சபூத நவக்கிரகந்தவம். அதான் ஒழுங்கா நம்ம செஞ்சுட்டே வரும் பொழுது நமக்குள்ள எதுல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கோ அந்த ஏற்றத்தாழ்வுகள் சீராக சீராக நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை நாம் ஈர்த்துக்கொண்டே வர ஆரம்பிப்போம். நம்முடைய வெற்றிகள்ங்கிறது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட வெற்றி. தோல்வி என்பதை நம்ம உருவாக்குறது. வெற்றிங்கிறது ஏற்கனவே மிக மிக தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த தவம் அனைத்தும் பார்த்தீங்கன்னா எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்குன்னா விழிப்புணர்வுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இந்த விழிப்புணர்வை நம்ம பயன்படுத்தி 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 நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிகளை பெற்றுட்டே வரும்பொழுது நம்மால் சாதிக்க முடியாத காரியம் இந்த உலகத்துல எதுவுமே இருக்கவே இருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த நவகோள்களை நம்ம மனசை லயப்படுத்தி லயப்படுத்தி பயன்படுத்திட்டே வரும்போது பாத்தீங்கன்னா சிறு வயதில் இருந்து நம்ம அப்பாவோ அம்மாவோ இல்ல நம்முடைய சூழ்நிலையிலோ நம்மளை கட்டுப்படுத்தி அப்படியே ஒரு கண்ட்ரோலா அப்படியே யானையை கட்டி போட்ட மாதிரி காலை கட்டி போட்ட மாதிரி நம்முடைய மனசுல ஒரு எதை செய்யறா இருந்தாலும் பயமா இருக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து விடுவிச்சு நம்மள ஒரு சுதந்திரமான ஆன்மாவாக செயல்படுவதற்கான ஒரு அற்புதமான நுட்பமாகத்தான் இது பயன்படுது. நீங்க மனசை விரிக்க 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 உங்களுக்குள் இருக்க அச்சம் காணாம போக ஆரம்பிக்கும், பயம் காணாம போக ஆரம்பிக்கும். நம்ம ஒரு சில வேலையில வறுமையில வாழ்ந்திருந்தோம்னா அந்த வறுமையான மனநிலை மாற ஆரம்பிக்கும். நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அத்தனையும் மாற ஆரம்பிக்கும். இது எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த கிரகங்களுக்கு போகும்போது அடுத்தடுத்த அவர்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இப்ப சூரியன்னா ஆளுமையை தன்மை தரும். அப்படி ஒவ்வொன்றையும் நம்ம மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே வரும்போது நமக்கான ஆளுமை பேரும் நமக்கான வாழ்வில் வெற்றி அடைவதற்கான எல்லா விதமான நுட்பங்களும் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகளையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நபராகவும் நாம் உயர்ந்து கொண்டே வருவதற்கான ஒரு அற்புதமான நுட்பமாக அது இருந்து கொண்டே வரும். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் அதுல இணைஞ்சு 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 பழகிட்டே வந்தீங்கன்னா சும்மா இருக்கிற நேரத்துல எல்லாம் எவ்வளவோ ஆனந்தமான விஷயங்களை இந்த நவகிரகங்களோட இணைவதன் மூலமாக நாம் உணர்ந்து கொண்டே வரோம். எப்பப்பெல்லாம் சும்மா இருக்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம அப்படியே மனசை விரிச்சு 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 அப்படியே சூரியனுக்கு போய் சூரியன்கிறது பூமியை விட 19 லட்சம் மடங்கு பெருசு அப்படிங்கிறது நினைச்சு அந்த 19 லட்சம் மடங்கு சூரியன் எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்படியே யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் எனக்கு திடீர்னு அந்த 19 லட்சம் மடங்கு பெருசா இருக்கிறது எனக்கு என்னுடைய உணர்வு தட்டுப்பட்டுச்சு. அப்புறம் நான் அதுலயே அப்படியே லயப்பட்டே இருந்தேன். அதுக்கு பிறகு இப்ப எப்ப கணக்கு மூணுனாலும் சூரியன்கிறது நம்ம பார்க்குற சின்ன சைஸ் வருது 19 லட்சம் மடங்கு பெரிய சைஸ்லயே காட்சி கொடுக்குது. ஏன்னா மனம் ஒரே ஒரு தடவை விரியறதுக்கு மட்டும்தான் சிரமப்படுது. இந்த யானை எப்படி கட்டி போட்டிருந்தா அந்த கட்டை அவிழ்த்து விட்ட அதனால வேகமா போக முடியும். அது கட்டி இருக்குங்கிற உணவோட காலை ஆட்டிக்கிட்டே இருந்தாலும் அது போகவே முடியாது. அந்த அதை தாண்டி நம்ம போறோங்கிற உணர்வு வர 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 நம்முடைய மனம் விரிவாகிறது பார்க்கணும். அந்த மனம் விரிவாக விரிவாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான தடைகளும் நீங்குவதை பார்க்க முடியும். ஏன்னா அந்த மனம் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம். அப்பவே சின்ன வயசுலயே சொல்லி வச்சுட்டாங்க, மனம் போல் வாழ்வு. நீ எதை நினைக்கிறியோ அது போலதான் அவன் மனம் போலதான் பண்ணியிருப்பார். நான் அவ்வளவு நல்லா செய்யறேன் இவ்வளவு செய்யறேன் ஆனாலும் எனக்கு திருப்பி திருப்பி ஏன் கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா மனசுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப அந்த மனம் போல் வாழ்வுங்கிற அந்த மனசை விரிச்சு 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 பழகிக்கிட்டே வர வேண்டியது. அப்படி எப்பாவது ஒரு நேரத்துல அந்த டக்குன்னு கிளிக் ஆகும். அப்புறம் அதை நம்ம பிடிச்சிக்கிட்டோம் ஆக்சுவலா. அப்புறம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா புதனுடன் தொடங்குகிறேன் அப்படின்னா புதனோட இது பண்ணும்போது பாத்தீங்கன்னா அப்படியே இந்த பசுமை நிறத்தோட நம்ம தொடர்பு கொண்டுட்டே வரும்போது இருக்கும்போது அது கல்வி கேள்வி ஞானம் பற்றி தரக்கூடியது நம்ம மனசோட சங்கல்பம் பண்ணி அது எப்பொழுதும் எனக்கு நல்லதே செய்யட்டுங்கிற உணர்வோட நம்ம அதோட தொடர்பு கொண்டுட்டே வரும்போது புதன் கிரகத்தோட நம்ம தொடர்பு கொண்டுட்டே வர முடியுது. அப்புறம் அது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வளங்களை தருகிறது, நமக்கு ஒரு நல்ல அறிவாற்றலை தருகிறது. நம்ம மனக்கட்டளையை கொடுத்துட்டே வரும்போது நம் உடலில் அந்த புதன் கிரகத்தோடு எந்த உறுப்பு தொடர்பில் இருக்கிறதோ அந்த உறுப்பு அதற்கான ஆற்றலை ஈர்த்துக் கொள்கிறது. அங்கேதான் நுட்பமான ஒரு விஷயமே இருக்கு. சூரியனோட ஆற்றலை நம்ம உடல்ல ஏதோ ஒரு உறுப்பு ஈர்த்துக்கிறது. அந்த உறுப்புக்கு நம்ம அதை கொண்டு போய் விட்டு பழகிட்டோம்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அதோட சூரியன்ல இருந்து அந்த ஆற்றல் அதை ஈர்த்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதனோட கொண்டு போய் விட்டு பழகிட்டீங்கன்னா புதனோட ஆற்றலை உங்க உடல்ல இருக்கக்கூடிய புதனுக்கான உறுப்பு ஈர்த்துக்கிறது. நம்ம முதல்ல செய்யறதே நம்முடைய மனப்பயிற்சி. அப்புறம் நடக்கிறது பூராமே நம்முடைய மனப்பயிற்சியே கிடையவே கிடையாது. அப்புறம் அது அதுவாகவே இயல்பா
இந்த மணிக்கே போக முடியாது. ஏன்னா நான் இப்போ 30 ஆண்டுகளுக்கு மேல 31 ஆண்டுகள் ஆச்சு இதுக்குள்ள வந்து அருள்நிதியாகி நமக்கு. அதனால அது அப்படியே பழகி பழகிட்டே வரதுனால நீங்க அந்த உணர்வுகள் எப்ப கண்ண முன்னாலும் அதை வரக்கூடிய லெவல்ல இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 2வது வட்டப்பாதையில் இருக்கக்கூடிய சுக்கிரன், அது என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான வளங்களை தரக்கூடியதுன்னு நினைச்சிட்டு இந்த சுக்கிரனோட ஆற்றல் வெள்ளி நிறத்துல இருக்குங்கிறத நினைச்சு கண்ணை மூடி அந்த ஆற்றல் நமக்குள்ள வருதுங்கிறத பழக்கப்படுத்திட்டே வந்தோம்னா அதுக்கு நம்ம உடல்ல எந்த இடத்துல உறுப்பு இருக்கோ அல்லது கிளாண்ட் இருக்கோ அதுக்கு நீர்மையம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அது வந்து தொடர்பு கொள்ளுது. அது அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அது இல்லாம எத்தனையோ இடங்கள் இருக்கலாம். நமக்கு தெரிஞ்ச இந்த மையங்கள்ல மட்டும் தொடர்பு கொண்டது மட்டும்தான் தெரியுது ஒழிய அதை தாண்டி எத்தனையோ இடங்கள்ல இருக்குது. ஏன்னா நம்முடைய உடல் 6000 கோடி செல்களால் நிறைந்திருக்குது அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றாங்க. அந்த 6000 கோடி செல்கள்ல எந்த இடத்துக்கும் அது தொடர்புகளோட இருக்கு. நம்ம செய்ய வேண்டியது அது பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டு பழக்கப்படுத்துற மாதிரி முதல்ல கொஞ்ச நாளைக்கு தான் நம்ம கொண்டு போய் விடணும். அப்புறம் அதுவே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுற லெவலுக்கு ஆயிரும். அப்புறம் அவங்க காலேஜுக்கு போற லெவலுக்கு ஆயிடுறாங்களா. அது மாதிரி காலம் கூட 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 நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான இதுகளையும் அப்படியே அடைஞ்சுக்கிட்டே வர முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே சந்திரன், சந்திரனோட ஆற்றல். சந்திரன் வந்து நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டே வரோம்னா சந்திரனுடைய ஆற்றல் நம்மளுடைய ரத்தத்தோடு தொடர்புடையதுங்கிற உணர்வோடு இருக்கும்போது ரத்தத்தில் எந்த குறைபாடுகளும் வராமல் இருப்பதும் அது மனோகாரகன் என்று ஜோதிட ரீதியாக சொல்லப்படுவதால் மனதில் குழப்பங்கள் வராமல் இருப்பதற்கும் அந்த சந்திரனை அடிக்கடி 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 நம்ம அப்படியே நினைச்சுக்கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா சந்திரனோட தொடர்பு கொள்றதை உணர முடியும். அந்த சந்திரனோட தொடர்பு கொள்ளும் போது நம்முடைய உறவுகளின் சிக்கல் இல்லாம இருக்கிறது, நம்ம குடும்பங்கள்ல எல்லாரோடையும் அன்பா இருக்கிறது, நம்ம வாழ்க்கையில வந்து வளங்களை ஈர்க்கிறது, நம்முடைய மனம் தெளிவா இருக்கிறது, இது அனைத்துக்கும் அந்த சந்திரன் உதவி செஞ்சுக்கிட்டே வருவது பார்த்தீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய், செவ்வாயோட தொடர்பு கொள்ளும் போது நமக்குள்ள இருக்க அச்சம், நம் குடும்ப உறுப்பினர்களிடம் உள்ள ரத்த சொந்தம் என்று சொல்லக்கூடிய ரத்த உறவுகளிடம் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அனைத்தையும் நீக்கக்கூடியது செவ்வாய்ங்கிறத நினைச்சு அச்சத்தை நீக்கி தைரியத்தை தந்து அது செல்வ வளத்தை தருகிறது. அப்படிங்கிற உணர்வோடு அந்த செம்மையான நிற கதிர்களோடு நம்ம தொடர்பு கொண்டு கொண்டு வந்து அப்படியே பழகிட்டே வரும்போது அந்த செவ்வாயுடைய காந்த அலைக்கதிர்கள் நம் உடலோடு தொடர்பு கொண்டே வருகிறது தொடர்பு கொண்டே வருகிறதுன்னு சொல்லிட்டே வரும்போது அந்த செவ்வாய் கிரகம் எப்பொழுதுமே நம்மோட தொடர்பு கொண்டுட்டே வரும். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா குரு கிரகம் தங்க நிறத்துல ஜொலிச்சுட்டு இருக்கிற கிரகம். அது பூமியில இருந்து ஜொலிச்சுக்கிட்டு இருக்க அந்த குரு கிரகத்தை நம்ம நினைச்சு அந்த குரு கிரகம் வந்து என்னோட தொடர்பு கொள்ளுது. அது பூமியின் மூளையில இருக்கக்கூடிய மூளையில் இருக்கக்கூடிய அனைத்து செல்களோடும் தொடர்புடையது. மூளையில இருக்க அனைத்து செல்களும் இப்படியே ஜொலிக்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டே வந்தோம்னா நம்முடைய சிந்தனை தெளிவுகள் வர ஆரம்பிக்கும். சுக்கிரன்கிறது நமக்கு சிம்பிளான வாழ்க்கைக்கான விஷயம். குருங்கிறது வந்து பெரிய அளவுல பொருளாதார ரீதியில் வெற்றி அடைவதற்கு தொழிலில் வெற்றி அடைவதற்கான ஒரு நுட்பமான விஷயம். அந்த கிரகத்தோட நம்ம அப்படியே மனசை லயப்படுத்தி பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது அது அப்படியே நம்மளோட லயமாகிட்டே வரும். எப்ப எந்த இடத்துல குருவோட ஆற்றல் நமக்கு வேணும்னு நினைச்சோம்னாலும் நம்ம உடல்ல நிறைய ஒவ்வொரு கிரகத்தோட ஆற்றலை நம்முடைய உடல்ல நிறையிற பாவனையை நம்ம கொண்டு வந்து பழக பழக நாம் வேறு நவகிரகங்கள் வேறாக இருக்காத பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியிலேயே குவிந்து கொண்டிருக்கும். அதுக்கடுத்து அப்படியே மெதுவா இன்னும் பின்னோக்கி போனீங்கன்னா சனி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் சாம்பல் நிற கதிர்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கக்கூடியது. அதோட அப்படியே மனசை லயப்படுத்தி பயன்படுத்திட்டே வந்தோம்னா தொழில் ரீதியான வெற்றி, நீல் ஆயுள், நரம்புகளுக்கு காரகமாக இருக்கக்கூடியது, நரம்புகள் பலப்படுத்தக்கூடியதுங்கிற உணர்வோட நம்முடைய 72,000 நாடி நரம்புகளையும் சனி கிரகத்தினுடைய ஆற்றல் நிறைந்து கொண்டே இருக்கிறதுங்கிற மனக்கட்டளை கொடுத்து 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 அப்படியே சாம்பல் நிறக்கரைகள் நம் உடல் முழுக்க நிறைய பாவனை செஞ்சுட்டே வந்தோம்னா எல்லாமே பாவனையாலே இறைவனையும் பெறலாம் அப்படிங்கிறத ஒரு நுட்பமான ஒரு விஷயம். அப்படியே நம்ம சனி கிரகத்தோட தொடர்பு கொண்டு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு வரும் பொழுது சனி கிரகத்தினுடைய ஆற்றல் நமக்கு எப்பொழுதுமே நன்மை செய்யட்டும். ஒவ்வொரு கிரகத்தையும் சொல்லும் போது அடுத்த திசையில சொல்றது அந்த கிரகத்தின் ஆற்றல் எனக்கு எப்பொழுதுமே நன்மையே செய்யட்டும் சொல்லியிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு கிரகத்தையும் இணைஞ்சிட்டு அது என்ன பலன் தருதுங்கிறது நமக்கு நினைவில்லைனா கூட அந்த கிரகத்தினுடைய ஆற்றல் எனக்கு எப்பொழுதுமே நன்மையே செய்யட்டும்ங்கிற மனக்கட்டளை கொடுத்துட்டு அதை அப்படியே ஏற்றுக்கிட்டே வர ஆரம்பிக்கணும். அப்புறம் அதுக்கடுத்து அப்படியே இன்னும் மனசை வச்சுக்கிட்டே போனோம்னா திருப்பி சூரியனுக்கு வரணும். சூரியனோட மையப்பகுதியில இருந்து எரிஞ்சு சாம்பல் வெளியேறக்கூடியது ராகு கேது என்று சொல்லக்கூடிய ஒரு
கருமை நிற கதிர்களை வீசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ராகு கேதும் நம்முடைய பொருளாதார வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் தொடர்புடையதாக நம்முடைய ஞானிகள் சொல்லியிருக்காங்க. அதனால அந்த ராகு கேதுங்கிற அந்த ஆற்றலோட நம்ம அப்படியே தொடர்பு கொண்டு ராகு கேது எனக்கு ஞானத்தையும் செல்வத்தையும் வளத்தையும் அளிக்கின்றது. ராகு கேதுவிலிருந்து வரக்கூடிய ஆற்றல்கள் அனைத்தும் எனக்கு எப்பொழுதுமே நன்மையே செய்யட்டும்ங்கிற உணர்வோட நம்ம அந்த தவத்தை அடிக்கடி நினைச்சுக்கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா ராகு கேதுங்கிறது கெடுதல் செய்யும் அதை செய்யுங்கிறதெல்லாம் விட்டுட்டு அது எனக்கு எப்பொழுதுமே நன்மையே செய்கிறதுன்னு சொல்லிக்கிட்டே வந்தீங்க. அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு நன்மையே செய்ய ஆரம்பிக்கும். இதை அப்படியே செஞ்சுக்கிட்டே வந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய இன்னும் கொஞ்சம் விரிவா யோசிச்சு பார்த்தோம்னா 27 நட்சத்திர கூட்டங்கள், 12 ராசி மண்டலங்கள், அதுல இருந்து வரக்கூடிய ஆற்றல்கள் அனைத்தும் எனக்கு எப்பொழுதுமே நன்மையை செய்து கொண்டிருக்கிறதுங்கிற உணர்வை உள்வாங்கி அந்த பிரபஞ்ச உணர்வை தன்னுணர்வாக மாத்தி நான் வேற இல்லை அது வேற இல்லைங்கிற உணர்வோட அப்படி கண்ணை மூணாவே கலர் கலரா அப்படியே இப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இதை யார் இது பண்றாங்களோ அவங்க கண்ணை மூடி பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் அவங்களுக்குள்ள வர்றதை பார்க்க முடியும், பச்சை கலர் அவங்களுக்குள்ள வர்றதை பார்க்க முடியும், வெள்ளி கலர் அவங்களுக்குள்ள வர்றதை பார்க்க முடியும், வெண்மை நிறம் அவங்களுக்குள்ள வர்றதை பார்க்க முடியும். இன்னும் அப்படியே மனசை விரிச்சுட்டே போனோம்னா தங்க நிறம் அவர்களுக்குள்ள வர்றதை பார்க்க முடியும். இன்னும் அப்படியே விரிய 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 பார்த்தீங்கன்னா சாம்பல் நிறம் அவர்களுக்குள்ள வர்றதை பார்க்க முடியும். இன்னமும் பார்த்தீங்கன்னா ராகுனுடைய கருமை நிறம் அவர்களுக்குள்ள வர்றதை பார்க்க முடியும். இன்னும் 27 நட்சத்திர கூட்டங்கள்ல இருந்தும் 12 ராசி மண்டலங்களில் இருந்து வரக்கூடிய ஆற்றல்கள் அனைத்தும் எனக்கு நன்மையே தரட்டுங்கிற உணர்வோடு அப்படியே சிந்திச்சுட்டே வரும்பொழுது நம்முடைய உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடைஞ்சிட்டே வருவோம் பார்ப்பீங்க. இது ஒரு மிக பிரம்மாண்டமான வெற்றியை கொடுக்கும். இதை தாண்டி இன்னும் மனசு அப்படியே விரிச்சுக்கிட்டே போனீங்கன்னா சக்தி களம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சூரிய மண்டலம் மாதிரி ஏராளமான சூரிய மண்டலங்கள் இதுல வான்வெளியில இருக்கு. அந்த சூரிய மண்டலங்களோட நம்ம தொடர்பு கொள்ள அது முழுக்க முழுக்க ஈத்தர் என்று சொல்லக்கூடிய சக்தி காந்த களமாகவே இருக்குது. என் உடலில் உள்ள காந்த குறைபாடுகளை நீக்கட்டும், என் மனதில் உள்ள காந்த குறைபாடுகளை நீக்கட்டும். அதிலிருந்து வரக்கூடிய காந்த அலைகள் எனக்கு எப்பொழுதுமே நன்மையே செய்யட்டும். நீல நிற கலரை நம்ம உடம்பு முழுக்க நினைச்சுட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்குள்ள அப்படியே நீல நிறம் நிறைய நாம ஒரு சக்தி பெற்ற நபராக அப்புறம் இன்னும் அப்படியே மனசை வச்சுட்டே போனோம்னா அப்படியே சிவகலம் என்று சொல்லக்கூடிய அப்படியே சுத்த வெளி என்று சொல்லக்கூடிய சூழ்ந்தழுத்தக்கூடிய ஆற்றலை நாம் அப்படியே படிப்படியாக உணர முடியும். அப்படியே அங்கிருந்து சூழ்ந்து அழுத்தி வரக்கூடிய ஆற்றலை நாம் பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான வெற்றிகளை பெற முடியும். இப்பொழுது நாம் ஒரு 5 நிமிடம் இந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றலை பயன்படுத்தி எப்படி நம்முடைய வாழ்க்கையில் சரணாகதி என்பதை அடைந்து நம் வாழ்க்கையில் வாழ்வு முழுக்க வெற்றி அடைவதற்கான நுட்பமான ரகசியத்தை இப்போ உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த ரகசியத்தை எனக்கு மூத்த பேராசிரியையா இருக்கக்கூடிய மங்கையர்க்கரசி அம்மா என்று சொல்லக்கூடியவங்க திருப்பூர்ல இருக்காங்க. அவங்களால் நான் அவங்களிடம் பெற்றுக்கொண்ட ஒரு அற்புதமான விஷயம். இப்ப அதை நான் கடந்த ஒரு மாத காலமாக பயன்படுத்தி கொண்டு வருகிறேன். என் வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான அற்புதங்கள் நடந்து கொண்டு வருகிறது. அந்த ரகசியம் உங்களுடைய வாழ்க்கையிலும் பலனளிக்க வேண்டும், மிக பிரம்மாண்டமான வெற்றியை நீங்கள் அனைவரும் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இப்ப அதை நம்ம ஒரு 5 நிமிடம் தவமாக செய்ய போறோம். இப்ப அப்படியே இப்ப இங்க இருந்து கீழே இருந்து போயிடுவோம். இப்பதான் புதுசா இதுல இருக்கிறவங்க முதல்ல மனசுக்குள்ள அருட்காப்பு, அருட்பேராற்றல் இடம் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களும் பாதுகாப்பாகவும் உறுதியாகவும் வழிநடத்தி செல்வதாக அமையட்டும். அன்னை தந்தைக்கு அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மனுஷன் என்பவர்களுக்கு தவ துவக்கம் அகினை துரியம் விவாத சங்கம் நவகோள்கள் இன்னும் விரிஞ்சு சக்தி களம் என்று சொல்லக்கூடிய இயக்க களத்தை தாண்டி இருக்கக்கூடிய சிவகலம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நம்முடைய பிறந்த வீடு. அங்கிருந்தால் நம் அனைவரும் வந்திருக்கிறோம். அதை நான் உணர்ந்ததால் தான் நீங்கள் அனைவரும் என் உயிர் சொந்தங்கள். அந்த சுத்த வெளியோடு நாம் கலந்து நிற்கிறோம். அப்படியே நீங்களும் என் கூட இருங்க, நானும் உங்க கூடயே இருக்கேன். சுத்த வெளியோடு இருந்திருக்கிறேன். அடுத்த இந்த வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் நம்ம அனைவரோடும் இருந்து அந்த சுத்த வெளியோட இணைய வச்சுட்டு இருக்கிறார். அந்த சுத்த வெளியோட இணைந்து நின்று கருமை நிறமாக இருக்கக்கூடிய சுத்த வெளியோடு மனம் வெளியேற்றம் அப்படியே அது சுருங்கி வெளியும் தன்மை உணர்ந்து
அந்த சுத்தவெளி சுருங்கி சுருங்கி விரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதை உணர்கிறோம். விரிஞ்சு 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 சுத்த வெளியில போறோம். நம் உடலில் உள்ளத்திலும் இருக்கக்கூடிய கர்ம வினைகள், சாப வினைகள், வேறு என்னென்ன இருக்கோ அத்தனை எதிர்மறை எண்ணங்களும் சுத்த வெளியில் கரைக்கப்படட்டும் என்று இப்பொழுது நாம் உடலாலும் உள்ளத்தாலும் தூய்மையும் மேன்மையும் அடைந்திருக்கிறோம். அந்த சுத்த வெளியிலிருந்து மெதுவா சுருங்கி அப்படியே மீண்டும் இயக்க களம் என்று சொல்லக்கூடிய சக்தி களம் வருவோம். கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள், அந்த சூரிய குடும்பங்களிலிருந்து வரக்கூடிய ஆற்றலை நாம் உணர்வாக பெறுகிறோம். அந்த கோடிக்கணக்கான சூரிய குடும்பத்திலிருந்து வரக்கூடிய ஆற்றலோடு மெதுவா சுருங்கி நம்ம வாழக்கூடிய இந்த சூரிய மண்டலத்துக்கு வரோம். இங்க இருக்கக்கூடிய நவகிரகங்களுடைய ஆற்றலையும் நாம் பெற்று நம்ம அப்படியே சுருங்கி 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 அப்படியே நம்ம துவாதசாங்கம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்துடும். இப்ப சுத்தவெளி சூழ்ந்தரித்து கொண்டிருக்கிறது. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இயக்க களம் என்று சொல்லக்கூடிய சக்தி களம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுக்குள்ள நாம் வாழக்கூடிய இந்த சூரிய மண்டலம் இயங்கிக் கொண்டிருக்கு. சூரிய மண்டலத்திலிருந்து வரக்கூடிய நவகோள்கள் அதோட ஆற்றல் நமக்குள்ள நிறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்ப நவகோள்கள்ல இருந்து வரக்கூடிய ஆற்றல் நமக்குள்ள நிறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதே நேரத்துல அந்த சக்தி களத்திலிருந்து வரக்கூடிய ஆற்றலும் நமக்குள்ள நிறைஞ்சிக்கிட்டே இருக்கு. சுத்தவெளி என்று சொல்லக்கூடிய சிவகலத்திலிருந்து வரக்கூடிய ஆற்றல் அப்படியே சூழ்ந்து அழுத்தி 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 அந்த ஆற்றலை நமக்குள் நிரப்பி கொண்டே இருக்கிறது. இன்று காலையில எந்திரிக்கும் போது இந்த தவத்தை நான் செய்கிறேன். இந்த நாள் முழுவதும் என்னுடைய செயல்பாடுகளை இந்த சுத்தவெளியே நிர்ணயம் செய்யட்டும். இந்த சுத்தவெளி சூழ்ந்தழுத்தி என் வாழ்க்கையை சிறப்பாக எடுத்து செல்லட்டும். சரணாகதி உணர்வோடு அதை விட்டுட்டு அன்றைய செயல்பாடுகளை செய்ய ஆரம்பிக்கிறேன். செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் எனக்கு வெற்றிகள் வருது. இதே வெற்றிகள் அனைத்தும் இந்த தவத்திலும் இதுல இப்ப கலந்துகிட்டு இருக்கிறவங்களும் இனிமேல் இதை பார்க்க போறவர்களும் கிடைப்பதற்காக எல்லாம் உள்ள இறையர்களையும் குருவர்களையும் வேண்டி அப்படியே அந்த அழுத்தத்தை மட்டும் நல்லா உணர்ந்துட்டே இருக்க பாருங்க. நல்லா உணர முடியும். உங்களை சூழ்ந்து அழுத்திட்டு இருந்தா பாருங்க. நவகிரகத்தோட ஆற்றல் ரொம்ப சூழ்ந்து அழுத்திட்டு இருக்கு. அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா இயக்க களம்னு சொல்லக்கூடிய சக்தி களத்துல இருந்து வரக்கூடிய ஆற்றல் சூழ்ந்து அழுத்திட்டு சுத்தவெளி சூழ்ந்து அழுத்தி கொண்டிருக்கிறது. அந்த வான்காந்த ஆற்றல் நம்முடைய ஜீவகாந்த ஆற்றலோடு கரைந்து அப்படியே நிற்கிது. அப்படியே நிறைந்து 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 நம்முடைய மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய கருமையத்தில் உள்ள களங்கங்களை முழுமையாக கொண்டிருக்கிறது. அப்புறம் 5 சென்டர்கள் பார்த்தீங்கன்னா சுவாதிஸ்தானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆகினை, துரியம் இதில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் முழுமையாக சூழ்ந்து அழுத்தி நீக்கி கொண்டிருப்பதாக உணர்வோடு தேவையும் இத்தகைய ஒரு அற்புதமான தடத்தை நமக்கு கொடுத்த அரசு இந்த வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்களை மனமாற வாழ்த்தி இந்த இப்பேறு பெற்ற நீங்கள் அனைவரும் மிகப்பெரிய அளவில் வாழ்வில் வெற்றியடைந்து மிகச் சிறப்பாக வாழ்வதற்கு எல்லாம் உள்ள இறையனும் குருவனும் எப்பொழுதும் உங்களுக்கு வழிகாட்டட்டும் துணையாக முயற்றும் என்ற வாழ்த்தலோடு இந்த தவத்தை நிறைவு செய்கிறேன். என்னுடைய பேச்சையும் நிறைவு செய்கிறேன். இதற்கு பிறகு நாம் கேள்வி பதில் நிகழ்வாக வைத்துக் கொள்ளலாம் என்ற தகவலை பதிவிட்டு இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும். உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நிலையற்றும். உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் குவியட்டும். அருட்பேராற்றல் கண்ணையினால் நீங்கள் அனைவரும் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று மேலும் இவாள எல்லாம் வல்ல இறையனும் குருவனும் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாகவும் வழிநடத்துவதாகவும் அமையட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். இனி உள்ளதை கேள்வி பதில் நிகழ்வாக வைத்துக் கொள்வோம். நன்றி. ஓம் சாந்தி. வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்புங்கய்யா. ஐயா நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நமது ஐயா அவங்க ஹீலர் இமயவரம்பன் ஐயா அவர்கள் தவத்தின் மூலம் வாழ்வின் வெற்றிக்கான ரகசியம் என்ற தலைப்புல ஐயா கொடுத்த உரை மிக அருமை. நம்ம முன்னோர்கள் 2 மார்க்கங்களை உண்டு பண்ணியிருந்தாங்க, பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம்னு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு நாம உடலை தயார்படுத்தினா முதல்ல உடற்பயிற்சி வேணும், அப்புறம் உயிருக்கான காய்கள் பயிற்சி. இவை 2த்தையும் நம்ம ஒழுங்கா செய்து வரும்போது தவத்துல வெற்றி அடைய முடியும். அப்பொழுதுதான் நமக்கு ஓர்மை, சீர்மை, கூர்மை, நேர்மை இவைகள்லாம் கிடைக்கும்னு கூறிய விதம் அருமை. அடுத்தது பார்த்தீங்க, எண்ணம் தான் முதல்ல நமக்கு உருவாகிறது இல்லையா? அந்த எண்ணத்தை தவிர்க்கணும்னா எண்ணத்தை முதல்ல ஆராய்ந்து அதை தவிர்க்க தவம் செய்யணும்.
தவம் செய்யும் பொழுது தவம் செய்ய செய்ய எண்ணத்திலிருந்து விடுபட முடியும். ஏன் எண்ணம் வருகிறது என்ற ஒரு கேள்வி எழுந்து இவற்றை தவிர்க்க வேண்டும். இந்த எண்ணம் தவிர்க்கும் பொழுது அருகுண சீரமைப்பும் நமக்கு கிட்டும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு முதல்ல நமக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஐயா கொடுத்ததான மகரிஷி ஐயா கொடுத்ததான ஆக்கினை தவம். இந்த ஆக்கினை தவம் என்பது மாஸ்டர் கிளாண்ட், ஐம்புலன்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஆக்கினை தவத்தை செய்ய செய்ய வாழ்வில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த தேவையற்ற எண்ணங்கள், பதற்றம் இவைகள்லாம் வராது என்று ஐயா எடுத்து கூறிய விதம் அருமை. அடுத்ததாக நாம அந்த ஆக்கினை தவம் செய்ய செய்ய நாட்டிற்கு, குடும்பத்திற்கு, சமுதாயத்திற்கு என்ன தேவை என்று மனமானது விரிந்து செயல்படும். அப்போ கண்டிப்பா வாழ்வில வெற்றி தான் தனது என்று இல்லாம மனம் விருந்து விருந்து செய்யும் பொழுது வாழ்க்கையில வெற்றி கிட்டோன்னு சொன்ன விதம் அருமை. அடுத்ததாக ஆக்கினைக்கு அப்புறம் சாந்தி தவம் அப்படின்னு ஐயா சொன்ன விதம். சாந்தி நம்ம எப்பவுமே உண்மையாகவே சாந்தி தவம் சொன்னாவே ரொம்ப சீப்பான தவம்ன்ற மாதிரி நினைச்சுக்கிறோம். சாந்தியும் ஆக்கினையும் மேல் நோக்கு தவத்தை விட இந்த தவங்கள் ரொம்ப சிறப்பானது என்று ஐயா கூறிய விதம் மிக அருமை. மூலாதாரத்தில் எனது அந்த கருமையமானது தூய்மை அடைய வேண்டும். உடலும் உள்ளமும் அப்போ எப்பவுமே நம்ம சொல்லிட்டே இருக்கணும், உடலும் உள்ளமும் தூய்மை அடைகிறது என்ற அந்த காப்பு மிக மிக அவசியம் அப்படின்னு சொன்ன ஐயா சொன்ன விஷயம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. அந்த காப்பு போட்டுட்டே இருங்க, எப்பவுமே காப்புக்குள்ளேயே இருங்கன்னு சொன்னாங்க. அடுத்தது பஞ்சேந்திரிய தவத்தை ஐயா பயங்கரமா விவரிச்சு சொன்னாங்க. தோல், நாவின் மீது, நாக்குன்னு சொல்லும் பொழுது சுவை உணர்வு கருவி மட்டும் இல்ல, அங்க இருதயத்தில் கூடிய இயக்கங்கள் சிறப்பா நடைபெறும் அப்படின்றத. மூக்கின் மீது தவம் செய்யும் பொழுது வாசனை உணர்வு கருவி மட்டும் இல்ல, நுரையீரலுக்கானது. அதே போல கண்கள் என்று சொல்லும் போது கல்லீரல், மண்ணீரல், அப்புறம் காதுகள் என்று சொல்லும் பொழுது சிறுநீரகம், இப்படி பல விஷயங்களை சிறப்பா சொல்லி கடைசியாக ஐயா வந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட பஞ்சபூத நவகிரக தவம். இந்த தவத்தை ஏற்றும் பொழுது நம்ம வாழ்க்கையில அனைத்து வெற்றிகளுமே கிடைக்கும். எல்லாத்தையும் அந்த பிரபஞ்ச களத்தோடு இணைந்து அந்த 9 கோள்களோடு இணைந்து நம்ம செய்யும் பொழுது அனைத்தும் வெற்றி கிட்டும் என்று ஒவ்வொரு கிரகங்களையும் ஐயா கரெக்டா விவரிச்சு சொன்ன விதம். அதை விட சிறப்பான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த 5 நிமிடம் ஐயா கொடுத்ததான ஒரு தவம் மிக மிக சிறப்பு. உண்மையாவே இன்னும் அதுல இருந்து நம்மளால வெளிவரவே முடியல. இவ்வளவு சிறப்பாக, இவ்வளவு நேரமாக, 1 மணி நேரமாக நமக்காக ஐயா அவர்கள் அந்த கொடுத்த அந்த சிறப்பு சிந்தனை உரைக்காக ஐயாவை நம் அனைவரும் துரிய நிலையிலே இருந்து வாழ்த்துவோம். ஹீலர் இமய வரம்பன் ஐயா அவர்களின் அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் தொண்டு மேலும் சிறக்க இறை அருளும் குரு அருளும் பிரபஞ்சமும் துணை புரியட்டும். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். சிறிய அறிவிப்புகளை தொடர்ந்து நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சி வச்சுக்கோங்கய்யா. அடுத்த நிகழ்வாக 8:30 மணிக்கு இறையாசிரியர் இறைமதன் ஐயாவோட தற்சோத நிகழ்வு உள்ளது. அனைவரும் கலந்து கொள்ளும். அது மட்டும் இல்லாம நாளை அதிகாலை 4:15 மணி முதல் எப்பொழுது போல அனைத்து நிகழ்வுகளும் நடைபெறும். அது இல்லாம 9 மணிக்கு 11 மணிக்கெல்லாம் சித்தர் குழு நிகழ்ச்சிகள் நடைபெறும். இதில் அனைவரும் கலந்து கொண்டு ஆண்மை தூய்மை பெறுவோம். நன்றி. வாழ்க வளமுடன். கேள்வி பதில் யாருக்காவது இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். கேள்வி பதில் நிகழ்ச்சி யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்றதா இருந்தா பண்ணுங்க. வாழ்க வளமுடன். ஐயா செவ்வேல் ஐயா, உங்களுக்கு அன்மியூட் பண்ணிருக்கேங்கய்யா. வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு ஐயா. வாழ்க வளமுடன். அது மாதிரி மகரிஷி ஐயா சொல்றாருங்க ஐயா, இந்திரம் தந்திரம் அத மந்திரம் சொல்றாருங்க ஐயா. அதுக்கு எப்படிங்க ஐயா நம்ம விளங்கி கொள்றது? மகரிஷி அவர்கள் ஐயா சொல்லியிருக்கிறது பொதுவா என்னைய பொறுத்தவரை ஒவ்வொருத்தங்களும் சொல்லியிருக்கிறது அது அவங்களுடைய இதை சொல்லியிருப்பாங்க. என்னைய பொறுத்தவரை நான் கருதுறது என்னன்னா, எந்திரம்ங்கிறது என்னுடைய உடல், என் உடலை சிறப்பா. மந்திரம்ங்கிறது மகரிஷி அவர்கள் கொடுத்த தனாரிசன சங்கல்பம். தந்திரம்ங்கிறது அதுக்கான அந்த விளக்கேத்துறது, அந்த பொருள்களை பயன்படுத்தணும். அந்த ஒரு பூ வச்சு நம்ம பூஜை பண்றோம். அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா, அதை நீங்க ஒவ்வொன்றையும் சொல்லும் போது தந்திரம்ங்கிறது எதுல இருக்குன்னா, ஹரி ஓம் ஸ்ரீம் ஐயும் கிளியும் சவும் சந்திரலட்சுமியே நமக்குங்கிற போது சந்திரன் அடைக்கிறது. லட்சுமியே நமக்கு கிரம் கிரீம் சொர்ணலட்சுமியேங்கிற போது
ஒரு கிரகத்தை நம்ம நினைக்கிறபடி ஒவ்வொரு கிரகத்தையும் தொடர்பு கொள்ற மாதிரி நினைக்கணும். அது முழுத்தையும் நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். ஹரி ஓம் ஸ்ரீம் ஐயும் கிளீம் சௌ சந்திரலட்சுமி நமக்க கிரம் கிரீம் சொர்ணலட்சுமி நமக்க வங் ஷங் டங் ரீம் வீரலட்சுமியே நமக்கங்கிற போது செவ்வாயோட தொடர்பு கொண்டுள்ளது. வங் ஷங் டங் ரீம் வீரலட்சுமி நமக ஓம் ஹம் சர்வ பாக்கிய லட்சுமியே நமகங்கிற போது சுக்கிரனோட தொடர்பு கொள்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று வரும். அதுல வந்து சூரியலட்சுமி நடு எழுத்தாகிய நவமும் நடுத்தாய் சூரியலட்சுமி நமக்கங்கிற போது சூரியனை சொல்ற மாதிரி. அப்புறம் அதை எல்லாத்தையும் நமக்குள்ள வர்ற மாதிரி நம்ம வந்து சொல்றது தான் தந்திரமா சாமிஜி சொல்லியிருக்காங்கிறது என்னுடைய கருத்து. சாமிஜி என்ன கருத்துல சொன்னாங்கிறது தெரியாது, நான் உணர்ந்த விஷயத்தை சொல்றேன். சரி, சிறப்பு. நன்றி. சரிங்க. ரொம்ப நல்லது. ரொம்ப நன்றிங்க. சிறப்பாக. வாழ்க வாழ்க வளமுடன். நம்ம வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிம்மா. ரொம்ப நன்றி. ரொம்ப சிறப்பாக இருந்தது. நன்றி. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ராதாமணி. ராதாமணி அம்மா, உங்களுக்கு அன்மியூட் பண்ணியிருக்கேன். வாழ்க வளமுடன் ஐயா. உங்களோட ஸ்பீச் என்னைக்கடா வரும்னுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்குதான் கிடைச்சது. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஒரு டவுட் ஐயா, அந்த கடைசியில 5 நிமிஷம் தவம் பண்ணீங்க இல்லையா, அது வந்து மேல போய் திருப்பி வந்து நம்ம துவாதசாங்கம் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னு விட்டு விட்டு கேட்டது ஐயா, சரியா புரியல. துவாதசாங்கம் வந்தோன்னா அப்புறம் நம்ம உடம்புக்குள்ள நினைக்கிறேன். அப்படி உடம்புக்குள்ள நினைக்கும் போது நம்ம உடம்புக்குள்ள இருக்க ஜீவகாந்தமும் அந்த வான்காந்தமும் இரண்டரை கலக்க ஆரம்பிச்சிடும். அதை அப்படியே உணர்வுபூர்வமா நம்ம கவனிச்சுக்கிட்டே வந்தோம்னா, அதுக்கு நித்தியானந்தம் ரெகுலரா பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அதை நம்மளால எளிய முறையில உணர முடியும். அதை அப்படியே வந்து அப்படியே நம்முடைய கர்மத்தை தூய்மை செய்யுது அப்படிங்கிற உணர்வோட வந்துட்டு அந்த நாள் முழுக்க இது சுத்த வெளியே என்னை வழி நடத்துதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கணும். அப்படி நினைக்கிறேன். நிறைய விஷயம் வந்து மிகப்பெரிய அளவுல அற்புதமா நடந்துச்சு. ஓகேங்க ஐயா, ரொம்ப நன்றி. இது எல்லாமே நடக்கணும்னா எல்லா தவமும் ஒழுங்கா பண்ணியிருந்தா தான் இந்த சுத்தவெளி சூழ்நிலத்துல உணர முடியும். ஓகேங்க, டெய்லி பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ஐயா. எல்லா தவமும் பண்ணல, இருந்தாலும் முடிகிற அளவுக்கு எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நன்றிமா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. குடும்பமும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா சுசிலா அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப அருமைங்கய்யா. இந்த தவத்துக்கான விளக்கம், தவம் எப்படி நம்மளுக்குள்ள செயல்படுது அப்படின்னு சொன்ன விதம் ரொம்ப ரொம்ப எளிமையா அப்படியே மனசுக்குள்ள பதிற அளவுக்கு ரொம்ப தெளிவா, ரொம்ப அப்படியே எளிமையா எடுத்து சொல்லிட்டீங்க. ரொம்ப அற்புதங்கய்யா. அதோட சிறப்பு இந்த 5 நிமிட தவம். எவ்வளவு நாள் நம்ம எத்தனையோ மணி நேரம் உட்காந்து தவம் பண்ணியிருக்கிறோம், ஆனா அந்த ஆழத்தை போய் தொட்டமானே தெரியல. இது தவம் பண்ற நேரம் கூட இது எப்படி இப்படி சுண்டு விரல் நேரத்துக்குள்ள மனசை எப்படி இப்படியே அந்த, அதாவது எப்படி சொல்றதுன்னு தெரியல, அந்த அமைதி அவ்வளோ ஒரு ஆழமான அமைதி. அதுவும் எப்பா அந்த சக்தி களத்துல அந்த காந்த களத்துல இருக்கிற அந்த உணர்வு, ஐயோ இப்போ கூட அவ்வளவு ஒரு இதமா இருக்குது. எப்படி இந்த மாதிரி இந்த கொஞ்ச நேரத்துல இப்படி இந்த உணர்வை கொண்டு வர முடிஞ்சதுன்னு எனக்கே தெரியலைங்க. ரொம்ப அருமை, அற்புதங்கய்யா. வாழ்க வளமுடன். சந்தோஷங்கய்யா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். கீதாம்மா. கீதாம்மா, உங்களுக்கு அன்மியூட் பண்ணியிருக்கேன். கீதாம்மா. வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஐயா உங்க ஸ்பீச் ரொம்ப சூப்பர் ஐயா. நல்லா தெளிவா நல்லா கேட்டது, நல்லா இருந்தது. எல்லா விஷயங்களும் கொஞ்சம் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி அந்த இறைக்கும் குருவுக்கும் நன்றிங்க ஐயா. ஐயா இதுல இன்னொரு டவுட்டுங்க எனக்கு. இப்போ உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்டா வெளியில வந்து நம்மளுக்கு தெரியுது இல்லைங்களா? அதாவது கல்லீரல் பாதிக்கப்பட்டா கண்ணு வழியா நம்மளுக்கு பிரச்சனையை காட்டும். இப்போ சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட காது வழியா காட்டும் இல்லைங்களா? பாதிக்கப்படுறதே நம்ம நினைக்க வேண்டியது நம்ம ஆற்றல் பெறுகிறது. நீங்க வார்த்தைகள் ரொம்ப வார்த்தையில் கவனம், வாழ்க்கையில் வெற்றிமா. நம்ம வார்த்தையில பாதிப்பே இங்க கிடையவே கிடையாது. சிறுநீரகம் ஆற்றல் பெறுவதற்கு காதுகள் உதவி செய்கிறது. ஏன்னா ஈத்தரை ஈர்த்து கொடுக்குது, அவ்வளவுதான். பாதிப்பு காது கேட்கலைன்னா சிறுநீரகம் சரியில்லைன்னு அர்த்தம் இல்லை.
காதுகள்ல தவம் பண்ணும்போது சிறுநீரகத்துக்கான ஆற்றல் அதிகமா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அக்குபஞ்சர் தத்துவப்படி அப்படின்னு நான் சொல்றேன். இது மகரிஷி ஓ சொல்ல, இது அக்குபஞ்சர் தத்துவப்படி சொல்லிட்டேன். சரிங்க ஐயா. சரிங்க, எனக்கு ஒரு டவுட் இருக்குதுங்க ஐயா. இப்போ இப்போ ரெகுலரா எல்லாருக்குமே வந்து கல்லீரல் பாதிக்கப்பட்டா வந்து கண்ணு வழியா காட்டணும் இல்லைங்களா? கண்ணுக்கும் கல்லீரலுக்கும் கண்ணுக்கும் லிங்க் இருக்கு இருக்குன்னு அக்குபஞ்சர் தத்துவம் இருக்கு. அப்போ இப்போ வாயில பல்லுல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது ஏதோ எந்த உறுப்போட சம்பந்தப்பட்டிருக்கு ஐயா? ஏலமா இப்ப பல்லுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தான், பல்லுக்கு ஒரு பிரச்சனை செவ்வாய் வருதுன்னா கிரகத்தோட தொடர்பு கம்மியா இருக்குன்னு அர்த்தம்மா. செவ்வாய் கிரகத்தோட என்னங்க ஐயா? தொடர்பு செவ்வாய் கிரகத்தோட தொடர்பு கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்படிங்களா ஐயா? சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க்கணும். வாழ்க நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஐயா செவேல் ஐயா மறுபடியும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு அன்மியூட் பண்ணிருக்கேன், கேள்விகளை கேட்கலாங்க ஐயா. இது வந்து இதுல வருமாமா, யூடியூப்ல வருமாமா? எதுல இருந்து பாக்கணுமா நாங்க? வருங்க ஐயா, வருங்க ஐயா. சரிங்கம்மா, ரொம்ப நன்றி. எதோ யூடியூப் சேனல் என்னம்மா? நம்ம இறை சாதனை மார்க்கத்துக்கு போனீங்கன்னா வருங்க ஐயா. சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வேற யாருக்கான உங்க கேள்வி கேலக்ஸி டேப் கேலக்ஸி. வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா, எனக்கு ஒரு சின்ன டவுட்யா. நம்ம தவத்துல இன்டெப்தா உள்ள போறோம். இப்ப இறையாசிரியருடைய ஸ்பீச் கேட்கிறோம் இல்லையா? அப்ப கேட்கும்போது அவங்களுடைய மனநிலைமை அப்படி நம்மளுக்கும் ரெஃப்ளெக்ட் ஆகுது. இப்ப என்ன அப்படின்னா, இறைமதன் ஐயா ஒரு டைம் கிளாஸ் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. அவங்க நான் நல்ல நார்மல் கண்டிஷன்ல இருக்கிறேன். ஆனா ஐயா என்ன ஃபீல் பண்றாங்களோ அதை நான் இங்க ஃபீல் பண்றேன். அந்த ஹெல்த்ல வர்ற அந்த ப்ராப்ளம் எல்லாமே நான் ஃபீல் பண்றேன். கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் டக்குன்னு அதுல இருந்து நான் ரிலீவ் வரேன். இது எப்படி ஐயா நான் இதுல இருந்து எப்படி நான் வெளியில வர்றது? இது நம்ம காப்பு போடுறோம் அப்படின்றது சரியான விஷயம் தான் ஐயா. ஆனா என்ன அப்படின்னா, அவர் நம்மளுடைய இறை ஆசிரியர். அவர்கிட்ட இருந்து நம்ம எப்படி காப்பு அப்படின்றது எனக்கு ஒரு டவுட். இன்னொன்னு இதே மாதிரி சரிங்கய்யா. ஒண்ணும் கிடையாது. யாரா இருந்தாலுமே இப்ப வீட்லயே வந்து குழந்தைக்கும் அம்மாவுக்கும் இடையில காய்ச்சல்னா தள்ளி இருப்பீங்களா, சேர்ந்தே இருப்பீங்களா? தள்ளி சேர்ந்துதான் இருப்போம். அது பாட்டுக்கு இருக்கணும்னு தான் விட்டுருக்கீங்க. டிவைன்னு வரும்போது காப்பு எப்பவா இருந்தாலும் போட்டுக்கணும். அதுல எந்த சந்தேகமே கிடையவே கிடையாது. காப்பு இல்லைன்னா காப்பு இல்லாத இடத்த வந்து எது வேணாலும் வந்துட்டு போயிடும். நம்ம காப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். இன்னும் பார்த்தீங்கன்னா, இன்னும் உயர்நிலையில இருக்க பேராசிரியர்கள் பார்த்தீங்கன்னா, ஜீவகாந்த பயிற்சி பண்ணும்போது நமக்கும் காப்பு போடணும், அந்த விளக்குக்குமே காப்பு போடணும். அந்த விளக்குக்கு நமக்கு இடையில ஏதாவது தேவையில்லாத எதுவும் வரக்கூடாதுங்கிற அளவுக்கு நினைக்கிறாங்க. எல்லாத்துக்குமே நம்முடைய குரு என்ன சொல்லியிருக்காரோ அதை எடுத்துக்க வேண்டியது. நம்ம காப்பு போடணுமா? எமோஷனல் பாண்டேஜ் வந்து யாருக்குமே பிரயோஜனப்படாது. அது உங்களுக்கும் பிரயோஜனப்படாது, அவருக்கும் பிரயோஜனப்படாது. தேவையில்லாத பாதிப்புகள் மட்டும்தான். அதனால அது இறையாசிரியரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, தாயா இருந்தாலும் சரி, தந்தையா இருந்தாலும் சரி, உடலும் உயிரும் வேறு, வாயும் வயிறும் வேறு. சரியாமா? சரிங்க, நன்றி. அதனால காப்பு போடுங்க. எப்போ இருந்தாலும் காப்பு போடுங்க. காப்புலதான் இருக்கு ரகசியம். காப்பில் ஆரம்பிச்சு வாழ்த்துல முடியக்கூடிய ஒரே இது வந்து அரித்தந்தை கொடுத்த நுட்பமா. காப்பு எல்லாமே ஆரம்பிக்க கூடாது, வாழ்த்து எல்லாமே முடிக்க கூடாது. வாழ்த்துல குறிப்பா வந்து உலக சமுதாய சேவா சங்கத்தையும் ஆழியார் அறிவித்திருப்பதையும் கண்டிப்பா வாழ்த்தணும். எனக்கு தெரிஞ்சு நம்ம மாதிரி இன்னொருத்தவங்க வேற ஒருத்தவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க உருவாக்கக்கூடிய இடம் உருவாகவே இருந்துச்சு. அப்ப நான் ஒருத்தவங்க சொல்லி அவங்க வாழ்த்த மாட்டேங்கிறாங்க, சொல்லுங்கன்னு சொன்னது பிறகு அந்த இது வேகமா வளர்ந்துச்சு. ஏன்னா நமக்கு எனர்ஜி சோர்ஸுங்கிறது உலக சமுதாய சேவா சங்கமும் ஆழியார் அறிவித்திருக்கோயில் நம்ம இங்க இருந்தாம எல்லா எனர்ஜி சோர்ஸ். அதை நம்ம வாழ்த்த எப்பவுமே அலை இயக்க தத்துவத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா தெரியும் என்ன நடக்கும் அப்படின்னு. அலை இயக்க தத்துவம் தான் நம்ம எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரு விஷயம். நன்றிங்க, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரெட்மி அன்மியூட் பண்ணிருக்கமா? வாழ்க வளமுடன்மா.
வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்புங்க. எப்பவும் போலவே ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஏதாவது மனசு கொஞ்சம் இதுவானா கூட உங்க ஸ்பீச் கேட்டோடனே ரொம்ப மனசு அவ்வளோ பிரைட் ஆயிடுதுங்க. அவ்வளோ சந்தோஷமா ஆயிடுது. நீங்க இப்போ நம்ம உணர்வு எப்பவும் இப்போ ஆக்கினையில இப்போ நெத்தியில துரியம் அந்த மாதிரி சொல்றீங்க. இயல்பாவே நம்ம எந்த இடத்துலங்க நம்ம உணர்வு வச்சுக்கணும்? நம்ம நெற்றி பொட்டுலையா இல்ல உச்சிலையா இல்ல சிவகலத்திலயா சக்தி கலத்திலயா ஐயா? அதுவும் இரவு படுக்க போகும்போது சொல்லுங்கய்யா. கேளுங்கம்மா. நைட்டு தூங்கும்போது நம்ம சாந்தி பண்ணிட்டு தூங்குறோம். சில டைம்ல என்னையும் அறியாம எனக்கு ஆக்கினையில ரொம்ப உணர்வு ஜாஸ்தியா இருக்குங்கய்யா தூங்கும்போது. ஆக்கினையில அப்போ அந்த ஆக்கினை உணர்வுலயே தூங்கலாமா இல்ல சாந்தியில தான் தூங்கணுன்றதுக்காக நான் மூலாதாரத்தை செட்டான வலுக்கட்டாயமா அந்த இடத்துல நான் உணர்வு வைத்து தூங்கணும்ன்ற மாதிரி இருக்குங்க. அப்புறம் தூங்கிடுவீங்க. அப்படிலாம் இந்த மாதிரி வேண்டியதுன்னா நீங்க சாந்தி தான் கொஞ்சம் அதிகமா பண்ணி பழகணும். அதான் நான் பேசும்போது அதானே சொன்னேன். கார் ஓட்ட தெரிஞ்ச ஆளுக்கு பிரேக் போட தெரியும். பிரேக் போட தெரியலைன்னா ஆக்சிலேட்டர்ல கால் வைக்கிற மாதிரி. அப்படி ஆக்கினையில வருதுனாலும் நீங்க அருட்காப்பு போட்டு தரணும். அருட்காப்பு போட்டு அடுத்த இந்த வேதாத்திரி மகிழ்ச்சியை மனப்பூர்வமா நினைச்சு நீங்க வருது இந்த விரைவில் சாந்தியில எனக்கு செட்டில் ஆகிறதுக்கு வழிகாட்டுங்கன்னு கேட்டுக்கணும். சரிங்க சரிங்க. இயல்பா நம்ம பகல்ல எல்லாம் நம்ம ஆக்கினை இல்லைன்னா துரியம் அந்த மாதிரி ஒரு இருக்கலாமுங்களா ஐயா? இல்ல சக்தி காலத்துல எல்லாம் இருக்கும்போது காப்பு போட்டுதான் பண்ணணும் அந்த மாதிரி நினைக்க கூடாது அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா ஐயா? அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. எப்ப இருந்தாலும் காப்பு போடணுமா? காப்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது 2 நபர்களோட சந்திச்சு பேச போறோம்னா திருப்பி காப்பு போடணும். திருப்பி ஒரு இடத்துக்கு போறோம்னா காப்பு போடணும். நம்ம இருக்கிற இடத்துல இருந்தா மட்டும்தான் ஒரு தடவை போட்டதோட போதும். அதுக்கு பிறகு எல்லாம் இருக்குதுன்னா நம்ம இன்னொரு தடவை காப்பு போடணும். அதுல எந்த இதுவுமே கிடையவே கிடையாது. நம்ம வேலை பார்க்கறத பொறுத்து இருக்குமா? நம்ம இப்ப சமைக்கிறோம்னா நம்ம ஆகினையிலேயே கவனத்தை வச்சுக்கிட்டு செய்யலாம், இல்ல சாந்தியில கவனத்தை வச்சுக்கிட்டு செய்யலாம், இல்லைன்னா துரியத்துல வச்சுக்கிட்டு செய்யலாம். இப்ப நானா நடந்து போகும் பார்த்தீங்கன்னா துரியத்தில் உணர்வையும் இதுல துரியாரியத்துல நினைவையும் வச்சுட்டு போவேன். அப்படியே போனேன்னா நான் 10 கிலோமீட்டர் நடந்தனால எனக்கு வழி தெரியாம நான் நடந்தேன். சிறப்புங்க. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடனுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஆறுமுகம் ஐயா, உங்களுக்கு அன்மியூட் பண்ணியிருக்கேன். ஆறுமுகம் ஐயா. வந்துட்டமா. வணக்கம் ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன். வணக்கம். வாழ்க வளமுடன். வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. ஆறுமுகம் பவானி உங்க முகத்தை பார்த்து தான் வந்தேன். முக தரிசனம் தான். நன்றி சார். நன்றி. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க. சரி சார். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். இவ்வளவு நேரமாக மிகச்சிறப்பாக மக்களோட கேள்விகளுக்கு ஆழ்ந்த ஒரு பதில் கொடுத்த உங்களை மீண்டும் ஐயாவை துரிய நிலையிலிருந்து அனைவரும் வாழ்த்துவோம். ஹீலர், நமது அன்பு சொந்தமான ஹீலர் இமயவரம்பன் ஐயா அவர்களும் அவர்களின் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நிகழ்ச்சி சிறப்பாக தொகுத்து வழங்கிய அன்பு சகோதரி உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் மற்றும் நீலங்கி வாழ எல்லாம் உள்ள இறைவனும் ஒருவரும் உதவியாக அமையட்டும். நன்றி. வாழ்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக வேதாத்திரி கவி உலக நல வாழ்த்து பாட ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? ஓகே. பழனிசாமி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரிய கவி. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர்,
பொதுவாக்கள் பார் முழுதும் உணவு நீர். பொதுவாக்கள் பல மதங்கள் பல கடவுள். பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். பல மதங்கள் பல கடவுள். பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்ததாக செவேல் ஐயா. ஐயா உங்களுக்கு அன்மியூட் பண்ணிருக்கேன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக இனிமையாக வேதாத்திரிய கவி உலக நல வாழ்த்து பாடி கொடுத்த இறை அன்பர்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட அருட்தொண்டர்களுக்கும் இறை அன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இத்துடன் இந்த நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் 8:30 மணிக்கு தற்சோதனை நிகழ்வில் அனைவரும் சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.